டு இடியம் அகாடமி. பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட எல்லா யூனிட்ஸுமே நம்ம ஒவ்வொரு யூனிட்டா பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, யூனிட் 2 பண்ணிட்டோம், யூனிட் 3 மட்டும் நம்ம கடைசியா பார்க்க போறோம். யூனிட் 4, யூனிட் 5. ஸோ 4 யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எஜுகேஷன்ல நமக்கு ஒரு 30 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6 இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. ஓகே, சோ பிஜிடிஆர்பி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சில டாபிக்ஸோட கண்டினியூஷன் சில யூனிட்ஸ்ல ரிப்பீட் ஆகுது. ஸோ எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. கொஞ்சம் ஸ்பீட் ரைஸ் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஏன்னா இதுல நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? நமக்கு எப்படி வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஈவன் மேஜர் பேப்பர்ல நீங்க விடுற மார்க்கை கூட இந்த எஜுகேஷன் 30 மார்க்ஸ்ல நம்ம புடிச்சிடலாம் இல்லையா? ஸோ எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தியரிஸ்லாம் இருக்கு. ஸோ உங்க கையில நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இல்ல மேம் எங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் இருந்தா ஈஸியா இருக்கும், நோட்ஸ் எடுத்து படிக்க முடியலன்னா கண்டிப்பா நோட்ஸும் எங்களுக்கு எடியம் அகாடமிக்கு ஆப் இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியா பிஜிடிஆர்பிக்கு ஃபோல்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். பிரைஸ் 300 ருபீஸ். எல்லா 10 யூனிட்ஸ்க்கும் சேர்த்து தான். நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒவ்வொரு யூனிட்டா நம்ம யூடியூப்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ. இதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட பிடிஎஃப் நம்ம ஆப்ல அப்லோட் பண்றோம். ஓகே, நீங்க அதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் எடுத்து படிச்சாலும் ஓகே, இல்ல மேம் எங்களுக்கு இந்த பிடிஎஃப் இருந்தா ஈஸியா இருக்கும்னா கண்டிப்பா ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியத்துக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஓரளவு கம்ப்ளீட் ஆனோன்னா நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? யூனிட் 1, யூனிட் 2 பார்த்தாச்சு, யூனிட் 4 பார்த்தாச்சு, யூனிட் 5 பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6 இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? இதுல இவங்க கம்ப்ளீட் பண்ணது என்னன்னா நிறைய தியரிஸ் இருக்கு. இதுலயும் கொஞ்சம் பர்சனாலிட்டி பத்தி, இன்டெலிஜென்ஸ் பத்திலாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி வருது. அது சுத்தி தான் இருக்கு. ஸோ இது சைக்காலஜிக்கல் அட்ரிபியூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இதுல இருக்கு. அதுக்கப்புறமா இன்டெலிஜென்ஸ் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸோட தியரிஸ் இதுல இருக்கு. இந்த தியரியில இந்த மாதிரி நமக்கு தியரிஸ் இருக்கு. ட்ரையார்கிக் தியரி, குரூப் ஃபேக்டர், மல்டி ஃபேக்டர், கில்ஃபோர்ட், இந்த மாதிரி ஒரு 5 தியரி இருக்கு. அதுக்கப்புறம் கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ 7 நமக்கு இதுல தியரிஸ் இருக்கு இன்டெலிஜென்ஸ்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்புறம் ஐக்யூனா என்ன, இக்யூனா என்ன, இது இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இது இமோஷனல் கோஷன்ட் அப்படின்னா என்னன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பத்தி. அதுக்கப்புறம் கடைசியா இந்த இடத்துல ஃபுல்லா பர்சனாலிட்டி தியரிஸ் பத்தி இருக்கு. ஓகே, இது எல்லாமே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணணும், சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வீடியோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்லோட் பண்றோம் உங்க பேஸ்ல. ஏன்னா நீங்க, எனக்கும் தெரியும் நீங்க இந்த பக்கம் மேஜர் பேப்பர் இருக்கு, ஜிகே இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி ப்ராப்பர் ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு படிங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கே பாருங்கன்னு சொல்லல, பட் கண்டிப்பா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறமா இந்த இடத்துல அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு இருக்கு. அப்புறம் மென்டல் ஹெல்த், மென்டல் ஹைஜீன் பத்தி. இதுல கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன, அன்ரெஸ்ட்னா என்ன, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, அப்புறம் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அப்புறம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இதுல வந்து நமக்கு இந்த யூனிட் கம்ப்ளீட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா இன்டெலிஜென்ஸை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்குறோம், பர்சனாலிட்டியை பத்தி பார்க்குறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், இது நார்மலா காக்னிஷன் அந்த மாதிரி வேர்ட் வந்தாலே இதுல ஏதோ ஒரு மென்டல் ப்ராசஸ் இங்க இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த பார்த்து அந்த மைண்ட் அதை எப்படி அது அழகா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குது, அது எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுது நம்ம சொல்றோம். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு சொல்றோம். அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா, அதை திரும்பியும் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுதா, அது எல்லாமே காக்னிட்டிவ் எபிலிட்டி கூட தான் சேருது. ஓகேவா? சோ இதோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா,
பர்செப்ஷன். ஒரு விஷயத்த நம்ம எப்படி நம்ம சென்சரின்னா நம்ம கண்ணு பார்க்கறதோ, காது கேட்கிறதோ, அதை எப்படி அது உணருது கரெக்ட்டா? அதுதான். மெமரிங்கிறதும் நம்ம காக்னிட்டிவ் எபிலிட்டி தான். நம்ம திங்க் பண்ற அந்த ப்ராசஸா இருக்கட்டும், நம்ம கம்யூனிகேஷன் பண்ற இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த லாங்குவேஜ வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது அத நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் அது எல்லாமே ஒரு விதமான காக்னிட்டிவ் எபிலிட்டி தான். ஓகேவா? இதுல இல்லாத ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படி எதனா இன் கேஸ் வந்துச்சுன்னா, அதுல என்னலாம் இருக்கும்னா, மோட்டிவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தா அதெல்லாம் நான் காக்னிட்டிவ் எபிலிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது அட்டென்ஷன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அட்டென்ஷன்னா தெரியும். ஒரு விஷயத்த நம்ம அது நல்லா ஆழ்ந்து பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தவங்க சொல்றத நம்ம கவனிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே அட்டென்ஷனுக்கு சேர்றது. அதுதான் இருக்கு. ஓகேவா? இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்ல இந்த கொஸ்டின பாருங்க, புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அட்டென்ஷன்னாலே இதுதான். அத கரெக்ட்டா நம்ம வந்து மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம, அத ப்ராப்பரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அத புரிஞ்சுக்கிறது. அதுதான் அட்டென்ஷன் சொல்றோம். ஸோ அட்டென்ஷன நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னா, சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் சஸ்டெயின்டுனாலே என்னன்னா, ஒரு லாங் டைம்க்கு நமக்கு இருக்கிறத சஸ்டெயின்டுன்னு சொல்றோம். செலக்டிவ் அட்டென்ஷன்ங்கிறது கொஞ்ச நேரம். ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங் அண்ட் இக்னோரிங் த ரெஸ்ட். ஏதோ ஒண்ணுத்த மட்டும் செலக்டிவா நம்ம அட்டென்ஷன் பண்றது. டிவைடட் அட்டென்ஷன்ங்கிறது 2 திங்ஸ ஒரே சமயத்துல ஹேண்டில் பண்றோம் இல்லையா? சம்டைம்ஸ் அது டிவைடட் அட்டென்ஷன் சொல்றோம். ஓகே. ஸோ இதெல்லாம் இதுல இருக்கிறது நமக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியல இல்லையா? ஸோ அதனால இதெல்லாமும் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது எதெல்லாம் ஒரு அட்டென்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரன்ஸா இருக்கு. அதுதான் நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்னு சொல்றோம். இன்ட்ரன்ஸ்னா தடையா இருக்குது. எதெல்லாம் தடையா இருக்கும்? சம்டைம்ஸ் நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒண்ணு யாருன்னா சொல்லிக் குடுக்குறது. இல்ல நமக்கு ஒரு மாரி ஃபெட்டிக்னா என்ன? மாரி டயர்டா இருக்குது. நமக்கு அது ஒரு மாரி நமக்கு அது கவனிக்க தோணாதது. இல்ல ஃபெட்டிகா இருக்கிறதுனாலே ஒரு மாரி டயர்டா இருக்கிறது. என்வாயன்மென்ட் நம்மள சுத்தி இருக்கிறது நமக்கு வந்து சாதகமா இல்ல. இல்லையா? அடுத்தது காம்ப்ளெக்ஸிட்டி ரொம்ப நம்ம லெவலுக்கு மீறி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மளால அந்த அளவு அட்டென்ஷன் குடுக்க முடியல அந்த இடத்துல. இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தடையா இருக்குது. ஒரு விஷயம் நம்மளால அதுக்கு ப்ராப்பரா அது வந்து ஆர்வம் காட்ட முடியலன்னு சொல்லலாமா? இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம் ஆயிடும். இல்லையா? ஸோ நம்மளால அத கவனிக்க முடியல. கரெக்ட்டா அது பண்ண முடியல. அட்டென்ஷன். ஓகேவா? நம்ம கரெக்ட்டா சொன்னா கவனின்னு ஸ்கூல்லலாம் சொல்றோம் இல்லையா? கரெக்ட்டா கவனி. இல்லையா? ஃபோக்கஸ் பண்ணு. அதெல்லாம் அட்டென்ஷன். சரி. அடுத்தது இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். நமக்கு சில இடத்துல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நம்ம அதுல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுலருந்து நம்ம நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அததான் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்றோம். ஓகே. இது சைக்காலஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் எங்கேஜிங். நமக்கு புடிச்ச ஒரு விஷயம். அதுகிட்ட நம்மளால ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது இல்லையா? அத இன்ட்ரெஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே. எஜுகேஷனல் ரிலவன்ஸ்னா எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு தேவை? நம்ம கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்க ஒரு சப்ஜெக்ட்ல அந்த குழந்தை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும். அது இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் நமக்கு இதுல குடுத்திருக்கிறது மோட்டிவேஷன் குடுத்திருக்காங்க. மோட்டிவேஷன்ங்கிறத நம்ம இன்ட்ரின்சிக்ன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரின்சிக்ன்னு சொல்லலாம். இல்லையா? இன்ட்ரின்சிக்னா உள்ளுக்குள்ளேயே நம்மள மோட்டிவேட் ஆயிக்கிறது. ஓகேவா? ஏதோ ஒரு நமக்கு மோட்டிவேஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியில இருந்து நமக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் குடுக்குறாங்க. மிஸ் பிரைஸ் பண்றாங்க. கிரேட்ஸ், மணி ஏதோ ஒண்ணு நமக்கு வருது. அது ஈவன் ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ரின்சிக்ல சேருது. இன்ட்ரின்சிக்னா நமக்குள்ளேயே ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரும் இல்லையா? அது எல்லாமே. உள்ளுக்குள்ள கிடைக்கிறதெல்லாம் இன்ட்ரின்சிக். வெளியில இருந்து கிடைக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக். அவ்வளவுதான். ஓகேவா? இது என்ன காம்போனன்ட்ஸ்? மோட்டிவேஷனோட காம்போனன்ட்ஸ் என்னன்னா, டைரக்ஷன் இருக்கணும். நம்ம எத வந்து சூஸ் பண்றோம்? என்ன பண்ண போறோம்? இன்டென்சிட்டினா எந்த அளவு பண்ண போறோம்? அதுக்கான எஃபர்ட் எவ்வளவு குடுக்க போறோம்? பெர்சிஸ்டன்ஸ்னா அப்படி இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி தான். இல்லையா? எந்த அளவுக்கு நம்மளால அத வந்து மெயின்டெயின் பண்ண முடியுது? அது பெர்சிஸ்டன்ஸ். இது அதோட காம்போனன்ட்ஸா சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நம்ம பார்க்கிறது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து நம்ம எத பண்றோம்? அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம்? அந்த எஃபர்ட்ட நம்மளால ஒரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கோல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். நம்ம அத ப்ராப்பரா நம்மளால பண்ண முடியுதா? நம்ம எய்ம் அச்சீவ் பண்ண முடியுதா? அதெல்லாம் மோட்டிவேஷன். நம்மளே பண்ணிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே தான் இங்க இருக்கு. இப்ப ஒரு குழந்தை வந்து நெறைய நேரம் படிக்குது. ஏன்னா அதோட கோல் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். அது முடிச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது ஆப்டிட்யூட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட்லாம் ஏன் பண்றாங்கன்னா, நமக்குன்னு ஒரு திறமை நமக்கு இருக்கு. இல்லையா? அந்த திறமை சம்டைம்ஸ் அந்த டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கே வெளிய வரும். ஓ! இதுல எனக்கு இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட் தான். ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபியூச்சர்ல எதனா இது பண்ணலாம். நம்ம ஒரு காலேஜ் சேர்றதா இருக்கட்டும். இல்ல நெறைய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதுக்கு ஆப்டிட்யூட் டெஸ்ட் வைக்கிறாங்க? ஸோ நம்மளோட திறன் அது.
அதை பார்க்கறது அது திறனாய்வு இல்லையா. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட் அது. ஸோ நேச்சுரல் டேலண்ட்டை வந்து டு லேர்ன் சம்திங் ஈஸி நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல அதை வச்சு என்ன பண்ணலாம் அதை வச்சு ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற பேசிக் லெவலை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஆப்டிடியூட் அவங்களுக்கு இந்த அளவு ஆப்டிடியூட்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு தகுதி இருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ் என்னன்னு பிரிக்கலாம். வேர்பல் ஆப்டிடியூட், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஆர்டிஸ்டிக் ஆப்டிடியூட், மெக்கானிக்கல் ஆப்டிடியூட். வேர்பல் வந்தாலே பேசுறது, நியூமரிக்கல் நம்பர்ஸ் கால்குலேஷன், ஆர்டிஸ்டிக்னாலே வரையறது கிரியேட்டிவிட்டி, மெக்கானிக்கல்னாலே எதனா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன்ல அவங்க குட்டா இருக்கிறது அது எல்லாமே ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் அந்த எல்லா குழந்தையும் வந்து ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு விதமான ஆப்டிடியூட் இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது ஆட்டிடியூடுன்னு சொல்றோம். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒன் திங் அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு விதத்துல ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் இல்லையா, அதுதான் ஆட்டிடியூட். நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடா ஈவன் படிக்கிறதையே ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது நமக்கு நல்லா இருக்கும், படிக்க தோணும் இல்லையா. நெகட்டிவ் ஆட்டிடியூடோட ஸ்டார்ட் பண்ணோம்னா சரியா இருக்கிறது ஆட்டிடியூட். நம்ம அதை எடுத்துக்கிற விதமா கூட இருக்கு, இமோஷனலா எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு இருக்கு ஆட்டிடியூட்ல. ஸோ காம்போனன்ட்ஸ் இதுல என்னன்னா காக்னேட்டிவா நம்ம என்ன திங்க் பண்றோம் அதை பத்தி, அஃபெக்டிவா அதை பத்தி நம்ம என்ன ஃபீல் பண்றோம், வாட் வி ஃபீல் அஃபெக்டிவ். பிஹேவியரலா அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம். காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், பிஹேவியரல். ஆக்சுவலா காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர்னு ஒரு 3 இருக்கு. அந்த டொமைன்ஸ் எல்லாம் ப்ளூம் டாக்ஸானமில வரும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கன்னா நமக்கு வரும், அது இம்பார்ட்டன்ட். எந்த காம்போனன்ட்ஸ்ல இந்த ஆட்டிடியூட் காக்னேட்டிவ்னா அதை எப்படி நம்ம திங்க் பண்றோம், அஃபெக்டிவ்ங்கிறது அதை எப்படி ஃபீல் பண்றோம், பிஹேவியரல் எப்படி பண்றோம். மெயினா இந்த ஆட்டிடியூடு இந்த சேஞ்சஸ் இது எல்லாம் இந்த அஃபெக்டிவ் டொமைன்குள்ள வர்றது ப்ளூம்ஸ் டாக்ஸானமில ஓகேவா. இந்த மாதிரி நம்ம அஃபெக்டிவ் டொமைன்னாலே என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு அதோட எமோஷனலா கனெக்ட் ஆகிறோம் அது எல்லாம் அஃபெக்டிவ்குள்ள வருது. இந்த காக்னேட்டிவ் ஏன் வருதுன்னா நம்ம என்ன அதை பத்தி யோசிக்கிறோம், நம்ம பிரெயின் ப்ராசஸ் அதை எப்படி எடுத்துக்குது அது ஓகேவா. ஸோ ஆட்டிடியூடுன்னு வந்துச்சுன்னா இந்த பர்சன் எப்படி திங்க் பண்றாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்க, ஆக்ட் டுவர்ட்ஸ் சம்திங். பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்களா நெகட்டிவா எடுத்துக்கிறாங்களா. இது ரிலேட்டட் கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்படியே அழகா எழுதிருங்க, ஈஸியா தான் இருக்கும். So a student with a positive attitude toward learning is more likely to participate actively in class. இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு குட்டி டாபிக்கா கொடுத்துருக்காங்க இதெல்லாம். ஸோ காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ்னால என்ன, ஒரு மென்டல் ப்ராசஸ் ஓகேவா. அட்டென்ஷன்னா என்ன, நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோம் ஓகேவா. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரின்சிக் டிரைவ்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு டிரைவ்னா ஒரு நமக்குன்னு வர ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுதான் டிரைவ்னு சொல்லுவோம். மோட்டிவேஷன் நம்ம என்ன மோட்டிவேட், இப்படி எதை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகிறோம் ஓகேவா. ஆப்டிடியூடுங்கிறது ப்ரெடிக்ட்ஸ் ஃபியூச்சர் சக்சஸ், இவனுக்கு இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு, இவங்களால இவ்வளவு திறன் இருக்கு இவங்களுக்குன்னு பார்க்கறது. ஆட்டிடியூடுங்கிறது எல்லாமே சேர்ந்து இருக்கும், அவங்க எப்படி ஒரு விஷயத்த எடுத்துக்கிற விதம் இருக்கு இதுல. ஸோ இது எதை பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வேல்யூ சிஸ்டம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ சிஸ்டம்னாலே என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி வேல்யூ பண்றோம் இல்லையா, நம்ம அதை பத்தின ஒரு பிலீவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் வேல்யூ. அதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்த ப்ராப்பரா பண்றோம் இல்லையா. ஸோ வேல்யூ சிஸ்டம்ஸ் தான் என்ன பண்ணுது, நம்ம ஒரு பர்சனோட கேரக்டரை ஷேப் பண்ணுது, நம்மள ப்ராப்பரா ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுக்க உதவுது. இல்ல ஒரு எத்திக் ஃபாலோ பண்ற ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கிறது. ஸோ பர்சனல் வேல்யூஸுங்கிறது இல்ல. சோஷியல் வேல்யூ, சோஷியல் வந்தாலே இந்த இடத்துல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அது எல்லாமே இருக்கும், சோஷியல் திங்ஸ் இருக்கும் இதுல கண்டிப்பா. கல்ச்சுரல் வேல்யூஸ்ல கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இருக்கும். மாரல் வேல்யூஸ்ல எத்திக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் நமக்கு ஒன்று வந்திருக்கு இதுல வர ஓகேவா. அடுத்தது நமக்கு இதுல கொடுத்துருக்கிறது மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி. இந்த தியரி 1943ல பண்றாரு மாஸ்லோ ஓகே. இதுல ஒரு 5 லெவல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1970ஸ்ல வந்து திரும்பியும் இதை வந்து இது பண்றாங்க, அதுல ஒரு 7 லெவல் வரும். பட் இதுதான் ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. இந்த 5 லெவல்னா இதுதான் இந்த 5 லெவல். பிசியாலஜிக்கல் நீட்ஸுங்கிறது ஒரு குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு அடிப்படை தேவை இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படை தேவை பூர்த்தியான மட்டும்தான் அந்த குழந்தையால கடைசி லெவலான அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரும். இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனால நம்ம புரிஞ்சுக்கிற என்னோட கேப்பபிலிட்டி என்ன, எனக்கு இதெல்லாம் வரும்னு புரிஞ்சுக்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவோம். அந்த நிலை எப்ப அந்த குழந்தைக்கு அந்த லெவலை ரீச் பண்ண முடியும்னா அதோட அடிப்படை தேவை ஒண்ணு ஒண்ணா பூர்த்தி அடைஞ்சா மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றோம்.
அது என்னன்னா ஏர், வாட்டர், ஃபுட், ஷெல்டர், அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப், க்ளோத்திங், ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே இருக்கு பிசியாலஜிக்கல் நீட்ஸ். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான ஒரு சேஃப்டி நீட்ஸ் இருக்கு. இது வெறும் குழந்தைக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். நமக்கு அடிப்படை தேவை தேவை. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஒண்ணா நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? இது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இது 5வதா இருக்கிறது. இது நமக்கு வரணும்னா எல்லாம் தேவைப்படுது. ஓகே. ஸோ பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ங்கிறது நம்ம கீழேந்து வரோம். பேசிக் சர்வைவல் நீட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ஃபுட்டு, வாட்டர், ஏர், ஸ்லீப், ஷெல்டர் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை. இல்லையா? இது நமக்கு சரியா இல்லைன்னா நம்மளால எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான தூக்கமோ, தண்ணியோ, ஃபுட்டோ இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான். அடுத்தது நமக்கு இருக்கிறது சேஃப்டி நீட்ஸ்ன்னு சொல்றோம். செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட், ஜாப் செக்யூரிட்டி, ஹெல்த் செக்யூரிட்டி இதெல்லாம் அடுத்தது சேஃப்டி. ஓகேவா? நம்ம வாழ்றதுக்கு நமக்கு தேவையான விஷயம் தேவை இல்லையா? அது 2வது நீட்ல இருக்கு. 3வது நமக்கு என்ன தேவைப்படுது? லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ்ன்னு சொல்றோம். அது சோஷியல் நீட்ஸா. ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. ஃபேமிலி பாண்டிங், ஃபீலிங் பார்ட் ஆஃப் அ குரூப். நம்மள நம்மள ரசிக்க சில ஆளு. அதான் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி. அதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? அது லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்றோம். இது 4வதா இருக்கிறது. ரெஸ்பெக்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் சொல்றோம். இது 3 நமக்கு ஒரு பூர்த்தி ஆகுது. ஓரளவு கிடைச்சிருச்சுன்னா, 4வது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளரும். ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவா நமக்கு அமைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஸ்டேட்டஸ், ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இது எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது 5வது இருக்குது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், பர்சனல் growthன்னு சொல்றோம். ஓகேவா? இது ஒரு ஹையஸ்ட் லெவல், பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். இது இருக்கும்போது என்ன ஆகுது? எனக்கு என்ன தெரியுது? ஃபுல்ஃபில்லிங் ஒன்ஸ் பொட்டென்ஷியல் நமக்கு புரிய வருது. இது இது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்தாலே நமக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி வளரும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்ந்துருது இல்லையா? பர்சனல் கோல் செட் பண்ண வரும். ஃபைண்டிங் மீனிங் இன் லைஃப். ஓகேவா? ஸோ இந்த 5ம் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்றோம். பிசியாலஜிக்கல், சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எப்பயுமே ஈவன் யூஜிசி நெட்ல கூட அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு டாபிக் இது. ஓகே. இது அந்த ஆர்டரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு இருக்கிறது அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சொல்லியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னா தெரியும் நமக்கு, மோட்டிவேட்டடா இருக்கிறது. ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒன்று அச்சீவ் பண்றதுக்காக நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிறது இது. இது என்ன பண்ணும்? இன்னர் டிரைவ். இந்த இன்னர் டிரைவ்னாலே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு உந்துதல்னு சொல்லலாமா? ஏதோ ஒரு டிரைவ் இருக்கு எனக்கு. நான் சாதிக்கணுன்ற வெறின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல. இல்லையா? வெறியா படிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அத கோலை நோக்கி அதுதான். ஓகேவா? அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்ல மெக்லனன்ஸ், ஓகே, மெக்லனன்ஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கும். இதுல அவர் ஒரு 3 சொல்லியிருப்பாரு. நீட்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட்னு சில பேர். ஒன்னு எனக்கு கேக்கு, ஒன்னு நான் சக்சீட் பண்ணணும், நான் பண்றேன் இல்லையா? அதுக்காக முயற்சி பண்றது. எ ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் ஹார்ட் டு ஸ்கோர் ஐ. நல்ல மார்க் எடுக்கிறது அந்த குழந்தை படிக்கிறது. நீட் ஃபார் பவர் நெக்ஸ்ட். நீட் ஃபார் பவர்னா சில குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் லீடர், நல்ல கிளாஸ் கண்ட்ரோல் பண்ண வரும் இல்லையா? அது நீட் ஃபார் பவர். அதை நோக்கி அந்த குழந்தை மோட்டிவேட்டடா பண்ணும். ஓகே, அழகா கண்ட்ரோல் பண்ணும். அது முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மத்தவங்கள லீட் பண்ணும். நீட் ஃபார் அஃபிலியேஷன்ங்கிறது, மத்த அஃபிலியேஷன்னாலே என்னது? மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு அவங்க நம்மள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பாவிக்கிறதா இருக்கட்டும். அந்த தான் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றேன். அந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறது. அதான் அஃபிலியேஷன் சொல்றேன். ஓகேவா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து. ஸோ ஸ்டூடெண்ட் ஹூ என்ஜாய்ஸ் குரூப் ஒர்க். ஸோ இது 3மே இவர் சொன்னது. மெக்லனன் சொல்றது. தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ல ஒரு 3 இருக்கு. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் பவர், நீட் ஃபார் அஃபிலியேஷன். அடுத்தது நமக்கு இருக்கிறது இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னாலே என்னன்னா, ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா நான் லாஜிக்கலா திங்க் பண்றேன். லாஜிக்கலானாலே ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரோம்ல. அதான் லாஜிக்கல் திங்கிங் இருக்கு. அந்த ப்ராப்ளத்த நான் எப்படி சால்வ் பண்றேன்? எப்படி அத அழகா பிளான் பண்றேன்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்? இது எல்லாம் இன்டெலிஜென்ஸ்குள்ள வருது. அதே மாரி இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்ம பொறந்ததுலேருந்தே இன்பார்னாவும் இருக்கலாம். சில இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டதாவும் இருக்கலாம் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இதுல ஒண்ணே ஒண்ணுதான் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எனக்கு வந்து ரீசனிங் ஸ்கில் இருக்கு. ஓகே. என்னால வந்து ஒரு விஷயத்த பார்த்து அது உணர முடியுது. அந்த ஒரு பவர், அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் அதை யூஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நமக்கு இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ். அது ஜெனரலா எனக்கு இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு
எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உதவுது. அதுதான் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அடுத்தது டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்றோம். இது சார்லஸ் ஸ்பியர்மேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஃபேக்டர் தியரியும் ஸ்பியர்மேன். ஓகே, சிங்கிள் ஃபேக்டர் தியரியும் ஸ்பியர்மேன் தான். நெக்ஸ்ட் டூ ஃபேக்டர் தியரியும் சார்லஸ் ஸ்பியர்மேன். இவர் இதுல இருந்தே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் அது ஒண்ணுதான் எல்லாத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றாரு. நெக்ஸ்ட் அதுலயும் ஆக்சுவலா கொஞ்சம் எஸ் ஃபேக்டர் சொல்லியிருப்பாரு. எஸ்ங்கிறது என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்னு அர்த்தம். ஜிங்கிறது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் எபிலிட்டி. எனக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கு. எனக்கு நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கு. இல்லைன்னா நல்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு நல்ல ஒரு ரீசனிங் ஸ்கில் இருக்கு. அது வந்து எனக்கு எல்லா மார்க் எடுக்கிறதுக்கு உதவுது. அது ஜெனரல் எபிலிட்டி. ஆனா ஸ்பெசிஃபிக் ஃபேக்டருங்கிறது அதையும் தாண்டி சில டாஸ்க்ல நான் நல்லா இருக்கேன். ஒண்ணு நான் நல்லா வரையறேன். இல்ல நல்லா ஓடுறது. எது வேணா அதுல வரும். ஓகேவா? அது எஸ் ஃபேக்டர். ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி. ஓகே. சோ முதல்ல என்ன சொல்றாரு? இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஜெனரல்ன்றாரு. அது ஜி. அது சிங்கிள் ஃபேக்டர். டூ ஃபேக்டர் தியரியில ஜெனரல், ஸ்பெசிஃபிக் ரெண்டும் இருக்குன்னு சொல்றது டூ ஃபேக்டர் தியரி. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த் நம்ம போவேனா, டூ ஃபேக்டர்னா ரெண்டும் இருக்கு. காம்பினேஷன் ஆஃப் ஜெனரல் எபிலிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது நமக்கு இருக்கிறது குரூப் ஃபேக்டர் தியரி. இது தஸ்டனோட தியரி இது. ஓகே, தஸ்டன் தியரி என்ன சொல்றாரு? ஜெனரல் ஸ்பெசிஃபிக் மட்டும் கிடையாது. ஓகே, நமக்கு இன்னும் நிறைய மென்டல் எபிலிட்டிஸ் இருக்கு. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் மென்டல் எபிலிட்டிஸ் இருக்கு நமக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, நிறையவே இருக்கு நமக்குன்னு சொல்றது குரூப் ஃபேக்டர் தியரி. ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ஸ் எதால ஆனதுன்னா குரூப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒண்ணு குழந்தை நல்லா வரையும், நல்ல ரீசனிங் பண்ணும், அதை வச்சு அது அழகா எழுதும். எல்லாமே தனித்தனி தனித்தனி ஸ்கில்லு. இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸும் எபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ஒன்னு ரெண்டு சேர்ந்து கூட ஒரு குழந்தைக்கு இருக்கும். அதுதான் அவர் சொல்றது. இதுல மொத்தம் எத்தனை எபிலிட்டி சொல்றாருன்னா 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் ஃபேக்டர் தியரி தஸ்டன் சொன்னது. இவர் மொத்தம் 7 மென்டல் எபிலிட்டி சொல்றாரு. வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன், அழகா வேர்டை புரிஞ்சுக்கும். வேர்ட் ஃப்ளூயன்சி இருக்கு. குழந்தை அழகா வேர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எந்த வேர்டு எங்க போட்டா அழகா இருக்கும். நம்பர் எபிலிட்டி இருக்கு. ஸ்பேஷியல் எபிலிட்டி. ஸ்பேஷியல் எபிலிட்டினா என்னன்னா, இந்த ஸ்பேஸுக்குள்ள இந்த கார் நுழையும். அதே மாதிரி பசில்ஸை கரெக்டா அடுக்கி வைக்கும்ல குழந்தைங்க, அதெல்லாம் ஸ்பேஷியல் எபிலிட்டி. அப்புறம் மெமரி. ஓகே, மெமரி இருக்கு. அப்புறம் ரீசனிங் பண்றது. நெக்ஸ்ட் ஏழாவது பெர்செப்சுவல் ஸ்பீடு. பெர்செப்ஷன் ஒன்னத்தை பார்த்து அந்த குழந்தை டக்குன்னு புரிஞ்சுக்குது இல்லையா, அதுதான் பெர்செப்சுவல் ஸ்பீடு. ஸோ இதெல்லாமும் ஒரு மென்டல் எபிலிட்டி இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு இதெல்லாம். ஓகேவா? ஸோ இன்டெலிஜென்ஸ் தியரியில நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து இவர் டஸ்டன் வந்து மொத்தம் 7 மென்டல் எபிலிட்டி சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஃபோர்த் என்ன இருக்கு? மல்டி ஃபேக்டர் தியரி. இது தாண்டெக் சொன்னது. இந்த தாண்டெக் நம்ம முன்னே நம்ம படிச்சோம். நம்ம பிஹேவியரிசம் தியரியில படிச்சோம் இல்லையா? அவர் சொன்னதுல எட்வர்ட் தாண்டெக், இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு? இன்டெலிஜென்ஸ்ல வந்து எப்படி இன்டெலிஜென்ஸ் நமக்கு உருவாகுதுன்னா நிறைய செப்பரேட் எபிலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு, நாட் ஜஸ்ட் ஒன். அதே மாதிரி நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் எங்க அப்ளை பண்றோம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும்ன்றாரு. ஸோ டிஃபரெண்ட் சிச்சுவேட் டிமாண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது கான்டெக்ட் சொல்றது. இப்போ அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ், மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மூணு சொல்லியிருக்கிறாரு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்டேக் என்ன சொல்றாரு? அப்ஸ்ட்ராக்ட், மெக்கானிக்கல், சோஷியல். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ்னாலே அந்த எப்படி அந்த ஐடியா சிம்பாலிக் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ லாஜிக்கலா அந்த குழந்தை எப்படி திங்க் பண்ணி எழுதுது, அதே போதும். எப்படி ஒரு ஐடியா எப்படி அந்த குழந்தைக்கு புரியுது சில விஷயம், அது அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். அப்ஸ்ட்ராக்ட்னாலே என்னது? ஒன்றத்தை பார்த்து அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் எப்படி அழகா அது புரிஞ்சுக்குது, அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? சிம்பிள்ல வர ப்ராப்ளமா இருக்கட்டும், ஒரு ஐடியாவை சால்வ் பண்றதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இங்க மிஷின்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கு. சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எப்படி அந்த இது மட்டும் முக்கியம் இல்லைல்ல, குழந்தைங்க எப்படி மற்றவங்களோட மூவ் பண்ணுது, அது கூட ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? ஸோ தாண்டேக்கை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்: அப்ஸ்ட்ராக்ட், மெக்கானிக்கல், சோஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை எப்படி அப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் அஞ்சாவது நமக்கு இருக்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் தியரி, ஜேபி கில்ஃபர்ட். ஓகே, இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு? இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே சிங்கிள் எபிலிட்டி கிடையாது, இது மல்டி டைமென்ஷனலா இருக்கு. ஓகேவா? வெறும் நல்ல மார்க் எடுத்தா மட்டும் இன்டெலிஜென்ஸ்னு கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு சொல்றாரு இவர்.
இவர் சொல்ற மாடல் நம்ம 3D மாடல் சொல்லுவோம். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கில்ஃபர்ட்ல வருது. கில்ஃபர்ட் தியரியில மொத்தம் 3D மாடல் இருக்கு. 3 டைமென்ஷன் மாடல் சொல்லுவோம். அந்த 3Dல என்ன பார்க்குறோம்னா, ஒண்ணு ஆப்பரேஷன். ஒரு விஷயத்த நம்ம எப்படி திங்க் பண்றோம்? எத பத்தி திங்க் பண்றோம்? அல்ல எப்படி நமக்கு அது கிடைக்குது? ஒண்ணு கண்ல பார்க்குறோம், காதுல கேட்கிறோம் இல்லையா? அது ப்ராடக்ட். இது 2த்த வச்சு நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது? இது ப்ராடக்ட்ல வருது. ப்ராடக்ட்னா அது எப்படி நம்ம உணர்றோம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? என்ன பார்க்குறோம்னுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஆப்பரேஷன் ஏதோ ஒண்ணு இருக்கு. கன்டென்ட்ங்கிறது அது எப்படி நமக்கு வந்து சேருது? ஏதோ ஒரு சென்ஸ் ஆர்கன் மூலியமா நமக்கு சேருது. அத எப்படி நம்ம ஆன்சர் நமக்கு வருது? நம்ம எப்படி அத புரிஞ்சுக்கிறோம்? அது எப்படி அத நம்ம வந்து கரெக்ட்டா இன்டெலிஜென்ஸ் அங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதுல 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பரேஷன், கன்டென்ட், ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒண்ணொண்ணா வாங்க. நெக்ஸ்ட் கில்ஃபர்ட் தியரில இந்த ஆப்பரேஷன் கன்டென்ட் ப்ராடக்ட்ல ஒரு 6 டைப்பு இது 5 இது 6 இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க 6 5 6ன்னு ஒரு 6 ஆட் பண்ணியிருப்பாரு ஆப்ரேஷன்னா என்னன்னா அந்த அந்த பிரெயின் எப்படி பண்ணுது மென்டல் ப்ராசஸ் எப்படி வருது யூஸ்டு டியூரிங் திங்கிங் அந்த திங்க் பண்ணும்போது மென்டல் ப்ராசஸ் எப்படி பண்ணுது ஓகேவா இது எப்படி வேணா இருக்கும் ஒன்று காக்னிஷனா இருக்கும் இல்லைனா ஏதோ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்றதா இருக்கும் இல்ல ரிட்டென்ஷன்னா மெமரியில வச்சிருக்கிறதா இருக்கட்டும் டைவர்ஜன்னா ஒரு விஷயத்த நம்ம விலக்கி பார்க்கிறது நிறைய கோணத்துல யோசிக்கிறது கன்வர்ஜன்னா குறுகலா பார்க்கிறது அப்புறம் இவாலுவேஷன் ஒன்னத்தை ஜட்ஜ் பண்றது இது எல்லாமே ஒரு விதமான மென்டல் ப்ராசஸ் தானே ஸோ இந்த இடத்த இவர் 6ஆ பிரிக்கிறாரு நெக்ஸ்ட் கண்டென்ட்ங்கிறது 5 டைப்பா பிரிக்கிறாரு திஸ் இஸ் த நேச்சர் ஆர் கைண்ட் ஆஃப் டேட்டா கைண்ட் ஏதோ ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது ஒன்று விஷுவலா கிடைக்குது ஆடிட்டரியா கிடைக்குது இல்ல சிம்பிள்ஸா கிடைக்குது லெட்டர் நம்பர் சயின்ஸ் ஃபார்ம்லாம் இல்ல சிமாண்டிக் லாங்குவேஜ் மீனிங் அந்த மாதிரி கிடைக்குது பிஹேவியரல் ஏதோ ஹியூமன் ஆக்ஷன்ஸ்ல கிடைக்குது இதை வந்து என் பிரெயின் ப்ராசஸ் எப்படி புரிஞ்சுக்குது ஓகேவா ஸோ 5ஆ பிரிக்கிறாரு கடைசியா அதோட அவுட்கம் தான் ப்ராடக்ட்னு சொல்றோம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் த பிரெயின் ப்ரொடியூசர்ஸ் ஒன்று சிங்கிள் எலிமெண்டா இருக்கும் இல்ல குரூப்பா பண்ணும் இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா இருக்க ஒரு இதை கண்டுபிடிக்குது இல்ல ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்க்குது ஓகேவா இல்லைன்னா அதுல இருந்து ஏதோ ஒன்று நான் எடுத்துக்கிறேன் அதுதான் இம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் ஸோ இந்த மாதிரி வர்றது ஒண்ணு ஒண்ணா பிரிச்சா கூட இந்த காக்னிஷன் இந்த பக்கம் கண்டென்ட்ல விஷுவல் இந்த பக்கம் யூனிட் இந்த மாதிரி நம்ம பிரிச்சா மொத்தம் நமக்கு 180 வரும் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 180 எபிலிட்டிஸ் நமக்கு இருக்குன்னு இவர் சொல்றாரு ஓகேவா மேம் இது என்ன மேம் இது 150 வருது இது இது இதோட மல்டிப்ளிகேஷன் கிடையாது இது ஒன்று ஒன்றா மாறி வர்றது ஓகேவா ஸோ 5 into 6 எபிலிட்டிஸ் வருது ஸோ இது 150 ஓகேவா இது 180 அப்போ கூட இருக்கும் நெக்ஸ்ட் ஸோ ஏர்லி வெர்ஷன் இன்க்ளூடட் இது 180 எபிலிட்டிஸ்னு இது எப்படி சொல்றோம்னா இது ஒன்று ஒன்றா வரும் காக்னிஷன் நடக்கும் விஷுவலாக பார்க்குறோம் அதுக்கு பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது யூனிட்ஸாக பார்க்கும் இல்லைன்னா கிளாஸஸாக பார்க்கும் இல்லை ரிலேஷனாக பார்க்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 180 எபிலிட்டிஸ் வரும் நமக்கு ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு இருக்கிறது ஏர்லியரா 150 இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை 150 எபிலிட்டிஸ் ஏர்லியரா இருந்துச்சு இதுக்கப்புறம் இன்னொன்னும் ஆட் பண்ணாங்க இதுல ஒரு ப்ராடக்ட் இப்போதைக்கு இது போதும் ஓகே 180 எபிலிட்டி சம்டைம்ஸ் 180 பிளஸ்ன்னு போடுவாங்க இல்ல 150 பிளஸ்ன்னு சில புக்ஸ்ல இதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஸோ இப்போ நார்மலா இதுக்கு நம்ம எ சைல்டு ஹூ ரைட்ஸ் எ நியூ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் எ பிக்சர் ஒரு பிக்சரை பார்த்து ஒரு குழந்தை எழுதுதுன்னா ஒன்று டைவர்ஜன் திங்கிங்ல எழுதுது கண்ணில் பார்க்குது அது எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஸோ எதனா ஒரு 180 காம்பினேஷன்ஸ்ல இது நடக்கும்னு அர்த்தம் ஓகேவா இது மல்டிப்ளிகேஷனா எடுத்துக்காதீங்க இது காம்பினேஷன்ஸ் இது ஓகேவா அடுத்தது நமக்கு இருக்கிறது ட்ரையார்கிக் தியரி நம்ம சொல்றோம் இந்த ட்ரையார்கிக் தியரிங்கிறது ராபர்ட் ஸ்டென்பர்க் பண்ணது அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் இவர் ஓகே இவர் என்ன சொல்றாரு ட்ரையார்கிக்னாலே ஓகே இவர் த்ரீ இன்டர் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு சொல்றாரு ஸோ ட்ரையார்கிக் தியரி வந்தாலே இங்க ராபர்ட் ஸ்டென்பர்க் ஞாபகம் வச்சுக்கணும் இவர் சொன்னதுல அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அனாலிட்டிக்கல்னா அந்த குழந்தை எப்படி அகடமிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அனாலிட்டிக்கல் திங்கிங் அது கிரியேட்டிவா எப்படி ஒரு விஷயம் நியூ ஐடியாஸ் யோசிக்குது ப்ராக்டிக்கலா எப்படி அது வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் திங்கிங்னா அதான்
எப்படி அது ரியல் லைஃப்ல அது வந்து படிச்சத அப்ளை பண்ணுது. அது பிராக்டிகல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுதான் 3 இன்டெலிஜென்ஸ்ன்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ், பிராக்டிகல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி ஹார்வர்ட் கார்ட்னர் சொன்னது இது. இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு? மொத்தம் ஃபர்ஸ்ட் 8 இருந்துச்சு. இப்போ லேட்டர் 9. இப்போ 9 இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சில தியரிஸ் என்னன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க. திரும்பி அது கொஞ்சம் இப்போ டெவலப் பண்ணி இன்னொன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரு சொல்றது பிரகாரம் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இங்க இருக்கும். அதுல என்னன்னா ஒவ்வொரு குழந்தை இதுல 1 இருக்கும், இல்ல 2, 3 ஜாயின் ஆகி கூட இருக்கும். அவர் சொல்றது பிரகாரம் லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கும், இல்ல லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ், ரீசனிங் அண்ட் நம்பரிங் இருக்கும், இல்ல ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ் இருக்கும். டிராயிங் விஷுவலைஸ் பண்ண முடியாது, யோசிக்க முடியும். அடுத்தது மியூசிக்கல் ஸ்கில் இருக்கும், இல்ல பாடிலி கினஸ்தட்டிக். இந்த கினஸ்தட்டிக் இந்த இது வந்தாலே ஏதோ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கு. இன்டர்பர்சனலுங்கிறது 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இன்ட்ரா பர்சனலுங்கிறது எனக்குள்ளேயே என்ன புரிஞ்சுக்கிறது. நேச்சுரலிஸ்டிக்ன்றது நம்மள சுத்தி இருக்கிற நேச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட்டை பத்தி புரிஞ்சுக்கிறது. எக்ஸிஸ்டென்ஷியலுங்கிறது லைஃப்பை பத்தி, டெத்தை பத்தி, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். இது ஆடட் லேட்டர்ல வந்தது இது 9. ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஒருவேளை 8 கொடுத்து 9 அங்க இல்லைன்னா இட்ஸ் ஓகே, 8ன்னு போடுங்க. இல்ல இப்போ ஆட் ஆனது 9. ஓகேவா? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி இது கார்ட்னர் பண்ணது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எதனா ஒரு யூனிக் காம்பினேஷன் இருக்கும்னு இவர் சொல்றாரு. அடுத்தது நமக்கு இருக்கிறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டேனியல் கோல்மன். டேனியல் கோல்மன் என்ன பண்றாரு? 1995 பப்ளிஷ் பண்ற. ஆக்சுவலா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேர்ட் வந்து 1990லயே சாலோவே அண்ட் மயர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை காயின்டு பண்ணதுன்னு சொல்லுவோம். காயின்டுனா அந்த டேர்ம் முதல்ல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கோல்மேன் வந்த உடனே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்ல வந்து இது ரொம்ப பாப்புலரைஸ் ஆச்சு. இந்த டேர்ம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னாலே என்னன்னா, எனக்கு என்னை பத்தின புரிதல் இருக்கு, மத்தவங்கள புரிஞ்சுக்கிற அவங்க பிளேஸ்ல இருந்து புரியறதுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கு. அதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இவர் ஒரு 5 காம்பனன்ட் சொல்லியிருக்கிறாரு. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், எம்பத்தி, சோஷியல் ஸ்கில்ஸ். இது ஆக்சுவலா நம்ம 2, 3 யூனிட்ல இது கண்டினியூஸா வருது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தியரிஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ சிங்கிள் ஃபேக்டர் தியரினா ஒரு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 ஃபேக்டர் தியரி ஜி அண்ட் எஸ் ஜெனரல் ஸ்பெசிஃபிக் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். குரூப் ஃபேக்டர் தஸ்டன் பண்ணது 7 இண்டிபெண்டன்ட் எபிலிட்டி சொல்றாரு, மென்டல் எபிலிட்டி சொல்வாரு. அடுத்தது மல்டி ஃபேக்டர் தியரி தாண்டேக் என்ன சொல்றாரு? அப்ஸ்ட்ராக்ட், மெக்கானிக்கல் அண்ட் சோஷியல்னு சொல்றாரு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட்ல 180 எபிலிட்டிஸ் 3D மாடல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரையார்கிக் தியரி ராபர்ட் ஸ்டென்பர்க் என்ன சொல்றாரு? அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல். இது 3 சொல்றாரு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல 8 to 9 டைப்ஸ், லிங்குவிஸ்டிக் அண்ட் ஸ்பேஷியல். நெக்ஸ்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டேனியல் கோல்மன் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம இன்டெலிஜென்ஸ் தியரியில படிச்சிருக்கோம். இந்த சைக்காலஜிஸ்ட் நேமும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, எது வேணா கேட்பாங்க. எதுக்கு கடைசியா இந்த டேபிள் கொடுக்கறதுன்னா, இப்ப தெரியும் நமக்கு. ஸோ இந்த தியரிஸ்லாம் படிச்சிருக்கோன்ற ஐடியாக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கிரியேட்டிவிட்டினாலே என்னன்னா, ஒரு விஷயத்தை எல்லார மாதிரியும் யோசிக்காம நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறது, அதுக்கு டிஃப்ரெண்டா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாமே கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டியில எப்பயும் டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கும். ஏன்னா டைவர்ஜன்னா விலகுறது, குறுகலா யோசிச்சா கன்வர்ஜென்ட் திங்கிங். ஓகேவா? அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ், பாசிபிள் சொல்யூஷன்ஸ் யோசிக்கிறது. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம். நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஐடியாஸ் எல்லாம் என்ன என்ன கண்டுபிடிக்கிறோம், அதான். இன்குபேஷனுங்கிறது அதை பத்தி யோசிக்கிறோம், கொஞ்சம் பிரேக் எடுத்து, அவ்வளவுதான். இலுமினேஷனுங்கிறது டக்குன்னு வர்றது, அதாவது ஆஹா மூமெண்ட்ஸ். நம்ம இது படிச்சோம் இல்லையா? நம்ம யோசிக்கிறது, நம்ம வந்து யோசிச்சுட்டு ட்ரையல்லாம் பெருசா பண்ணி பார்க்கறது இல்ல, உடனே நமக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதா இலுமினேஷன் நம்ம சொல்லுவோம். ஆஹா மூமெண்ட். நெக்ஸ்ட் இவாலுவேஷனுங்கிறது செக் இஃப் த ஐடியா இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் கேன் ரியலி ஒர்க். இவாலுவேட் பண்ணி பார்க்கறது, இது ஒர்க் ஆகுதா. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்றது. ஓகேவா? இது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னா அதையே நம்ம ஃபைனலைஸ் பண்றது. ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், இவாலுவேஷன், வெரிஃபிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்குபேஷன்னா அது அப்படியே யோசிக்கிறது, மைண்ட்ல இருக்கு, அவ்வளவுதான். பட் அப்படியே கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்படியே நம்ம மைண்ட் பேக்ரவுண்ட்ல அதை ஓடிட்டு இருக்கும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு டக்குன்னு அதுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம லைஃப்ல வர ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், இவாலுவேஷன், வெரிஃபிகேஷன். இது கிரியேட்டிவிட்டியோட ஸ்டெப்ஸ். ஓகேவா?
நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஐக்யூ அண்ட் EQன்னு கொடுத்துருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் நம்ம முன்னையே படிச்சுட்டோம். இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு நீங்க வருது. இந்த இன்டெலிஜென்ஸை இப்ப பசங்களுக்கு இந்த அளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஐக்யூ லெவல் செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அந்த லெவல்ல பசங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள பொறுத்து இந்த பசங்களுக்கு லேர்னிங் டிஸார்டர் இருக்கு. இந்த குழந்தைங்க கிஃப்டட் சில்ட்ரனா இருக்கு. அந்த டேபிள வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இங்க இருக்கு. ஓகே. ஸோ ஐக்யூங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்றோம். அந்த பர்சனோட காக்னிட்டிவ் எபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஐக்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதே ஏஜ் குரூப் பசங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுதான் இங்க டு அதர்ஸ் த சேம் ஏஜ். ஓகேவா? இது 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 எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? ஐக்யூ கண்டுபிடிக்கும் அந்த குழந்தையோட திங்கிங் ப்ராசஸ் என்ன? அது காக்னிட்டிவ் எபிலிட்டி எவ்வளோ இருக்கு? அந்த குழந்தையால எவ்வளோ பண்ண முடியுதுன்னு நமக்கு தெரியும். எதெல்லாம் ஐக்யூல பார்க்குறோம்? அந்த குழந்தை இதுல ஐக்யூ முதல்ல எப்படி செக் பண்றோம்? ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் எதனா வச்சு செக் பண்றோம். ஏன்னா ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்குன்னு இருக்கும் நிறைய இல்லையா? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி படிக்க போறோம். ஸோ அதை வச்சு பண்றோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங், அவங்க வேர்பல் எபிலிட்டி என்ன, குழந்தைங்களோட மெமரி எவ்வளோ இருக்கு, அது பசங்களுக்கு ஸ்பேஷியல் திங்கிங் இருக்கா, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி என்ன இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஐக்யூ கண்டுபிடிக்கிறோம் குழந்தைக்கு. நார்மலா ஐக்யூ கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா ஐக்யூங்கிறத மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனிக்கல் ஏஜ் இன்டு 100ன்னு சொல்றோம். மென்டல் ஏஜ்ங்கிறது அந்த குழந்தையோட மென்டல் லெவல். ஓகேவா? ஏஜ்டு பர்சன் ஃபங்க்ஷனிங் மென்டலி எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மென்டல் ஏஜ் இருக்கு, எந்த அளவு பண்ணுது. சில குழந்தை 10 வயசுலயே நல்ல ஒரு 20 இயர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு செம்ம பண்ணும் இல்லையா? அப்புறம் மென்டல் ஏஜ் அந்த குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு, ஐக்யூ லெவல் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ குரோனிக்கல் ஏஜ்ங்கிறது அந்த லெவல் ஆக்சுவல் ஏஜ் அது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்றோம்னா நமக்கு இப்போ 120 வருதுன்னா அந்த குழந்தை வந்து நிறைய ஐக்யூ லெவல் இருக்கிற ஒரு குழந்தைன்னு அர்த்தம். ஓகே. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் அதோட டேபிள். இது ஐக்யூ ஸ்கோர், இதோட கிளாசிஃபிகேஷன், இதோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ 130க்கு மேல இருந்தா அந்த குழந்தை வெரி சுப்பீரியர் சொல்றோம். அது கிஃப்டட் குழந்தைன்னு சொல்றோம். ஆர் ஜீனியஸ் லெவல். அந்த குழந்தை நிறைய பண்ணும். இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லாம் போனா அவரோட ஐக்யூ லெவல் ஜாஸ்தி இருக்கும். 160 பிளஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ 120 டு 129 போனா சுப்பீரியர். இது அபவ் ஆவரேஜ் அந்த குழந்தை. 110 டு 119 இருந்தா ஹை ஆவரேஜ் பெட்டர் தேன் மோஸ்ட். 90 டு 109 இருந்தா அது ஆவரேஜா இருக்கு அந்த குழந்தைன்னு அர்த்தம். 80 டு 89 இருந்தால் லோ ஆவரேஜ். 70 டு 79 பார்டர் லைன்ல அந்த குழந்தை இருக்கு. பட் அகடமிக்ஸ்ல அந்த குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணும். பிலோ 70 போச்சுன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அந்த குழந்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் லேர்னிங் சப்போர்ட் கண்டிப்பா குடுக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் சப்போர்ட் அதுதான். ஸோ இதெல்லாம் ஐக்யூ ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஐக்யூ ஸ்கோரும் இக்யூ ஸ்கோருக்கு என்னது? இப்போ இமோஷனல் கோஷன்ட்னு எப்படி சொல்றோம் நம்ம? இக்யூன்னு சொல்றத நம்ம இமோஷனல் கோஷன்ட்னு சொல்றோம். இமோஷனல் கோஷன்ட்னா எப்படி வந்து அந்த இமோஷனலா அவங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. அதுதான் இமோஷனல் கோஷன்ட். வேற ஒண்ணுமே இல்ல. இமோஷனல் கோஷன்ட்னா என்ன? இப்போ அதுக்கும் சில விஷயம் எமோஷனலா இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அவங்க எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்றாங்க. அது அவங்களோட எமோஷன்ஸ காட்டுது. அதுதான் இமோஷனல் கோஷன்ட் சொல்றோம். ஐக்யூ எந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும்னா, அகாடமிக் சக்சஸ் ஆகுதா? இன்டெலிஜென்ஸ் லெவல். இக்யூங்கிறது இமோஷனல் கோஷன்ட்ங்கிறது எப்படி ஒரு விஷயத்த அவங்க ஹேண்டில் பண்றாங்க. சோஷியல், எமோஷனல் அண்ட் கெரியர் சக்சஸ வச்சு நம்ம சொல்ல முடியும். அவங்க எமோஷன் எப்படி இருக்குன்றது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம். ஒரு இன்டெலிஜென்ஸை எப்படி நம்ம அசஸ் பண்றது? அதுதான். அது அசஸ் பண்றதுன்னா என்ன? அந்த குழந்தைங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் என்ன? அது தெரிஞ்சுக்கிறது. அதான். அப்படி பண்ணும்போது நம்ம பண்ற டெஸ்ட் எப்படி இருக்கணும்? வேலிடா இருக்கணும். ப்ராப்பரான டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ரிலையபிளா இருக்கணும். அந்த குழந்தைங்க லெவல்க்கு ஏத்த மாரி ப்ராப்பரா பண்ணணும். கல்ச்சுரலி ஃபேர்னா கல்ச்சுரல்னாலே என்னன்னா, இந்த கல்ச்சர் கிடையாது, அந்த கல்ச்சர்ல இல்ல. எல்லாரையும் ஈக்குவலா நம்ம கன்சிடர் பண்ணி பண்றது. ஓகேவா? அந்தந்த ஏஜ் குரூப்புக்குன்னு இருக்கும். ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அத கரெக்ட்டா ப்ராப்பரா பண்றது. இதுதான். ஸோ அசஸ்மென்ட் நம்ம பண்ணும்போது தான் இந்த பசங்க கிஃப்டட் லேர்னர்ஸா, இல்ல யாருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் குடுக்க வேண்டியது நமக்கு தெரிய வருது. ஸோ ஐக்யூ டெஸ்ட் டைப். இப்போ ஐக்யூ டெஸ்ட் எதுக்கு பண்றோம்? ஓவரால் இன்டெலிஜென்ஸ் தெரியறதுக்காக பண்றோம். ஆப்டிடியூட் டெஸ்ட் எதுக்கு பண்றோம்? இந்த பசங்களுக்கு இது நல்லா வருது. ஃபியூச்சர்ல இது மாரி ஆவலாம். ஆப்டிடியூட் அதுதான். அவங்களோட திறன் என்ன? பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னா நான் வெர்பலா இருக்கும். எப்பயுமே பெர்ஃபார்மன்ஸ் எதனா ஒரு ஆக்ஷன்ஸ்ல காட்டுறதா இருக்கும். இல்லன்னா அது வேற எதனா பசில்ஸ் போடுறதோ அந்த மாரி ஒரு டெஸ்ட் குடுப்பாங்க. இதோ இங்க பசில் லைக் டெஸ்ட்டோ இல்ல பிக்சர் பேஸ்டு டெஸ்ட்டோ குடுப்பாங்க. ஈவன் எழுத படிக்க தெரியலனா கூட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மூலியமா அந்த பசங்களுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்.
ஓகேவா? இண்டிவிஜுவல் டெஸ்ட் எப்பயுமே என்னன்னா, இண்டிவிஜுவலா ஒன் ஆன் ஒன்ல பண்ணா, அது இண்டிவிஜுவல் சொல்லுவோம். சில டெஸ்ட் நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலா பண்ணுவாங்க. அப்பதான் அந்த குழந்தைய பத்தி ஒரு டீப்பா டயக்னோஸ் பண்ண முடியும். குரூப் டெஸ்ட்ங்கிறது நெறைய குழந்தைங்களுக்கு ஒண்ணா பண்ண முடியும். இப்போ ஸ்கூல்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காம்படிட்டிவ் அந்த மாரி எதனா ஒண்ணு குரூப்பா பண்றோமா, அத வச்சு பசங்களோட அசஸ்மென்ட் பண்றதெல்லாம் குரூப் டெஸ்ட்ல சேர்த்து. நெக்ஸ்ட் லேர்னிங் டிஃபிகல்டீஸ் அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். இந்த லேர்னிங் டிஃபிகல்டீஸ்னாலே லேர்னிங் டிசபிலிட்டி தான். ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டி ஏன் வருது? அந்த குழந்தைக்கு எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நியூரோ ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த நியூரோ ப்ராப்ளம் மேபி பிகாஸ் ஆஃப் ஜீன்ல வந்திருக்கலாம். ஜீன்ல இருந்து குழந்தைக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா எதனா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்திருக்கலாம். இல்ல நடுவுல எதனா ஒரு நோயில வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துல அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? லேர்னிங் டிசபிலிட்டி ஆகுது. ஓகேவா? லேர்னிங் டிசபிலிட்டி ஆகுது. லோ இன்டெலிஜென்ஸ் போவர்ட்டி இது வந்து லோ இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தையால அந்த அந்த டிசபிலிட்டினா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு குறை அவ்வளவுதான். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இருக்கலாம்? அத பிரெயின் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், ப்ரீமெச்சூர் பர்த் ஏதோ ஒண்ணு. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு கீ ஃபீச்சர்ஸ் என்ன ஆகுது? அது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ பாதிக்குது. குழந்தைங்களால நார்மல் ஸ்கூலிங் சம்டைம்ஸ் சில குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்ஸ் லெவல் கம்மியா இருந்தா நார்மல் ஸ்கூலிங் இருக்காது. அந்த மாதிரி இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ரொம்ப போனா அதுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல தான் சேர்க்கணும். அது மைல்ட் அண்ட் சிவியர் மாறுது. ஸோ டைப்ஸ் நமக்கு ஒரு 4 டைப் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. லேர்னிங் டிசபிலிட்டி. அந்த 4 மட்டும் தான் இதுல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஸ்லெக்ஸியான்னு நம்ம சொன்னோம்னா, டிஸ்லெக்ஸியானாலே ரீடிங் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அந்த வேர்ட்ஸ படிக்க வராது. ஓகேவா? ஸ்பெல்லிங்க ரெகக்னைஸ் பண்ண வராது. இதெல்லாம் தான் நம்ம டிஸ்லெக்ஸியான்னு சொல்றோம். காமனா சைன்ஸ் என்ன? அந்த குழந்தைங்க அந்த லெட்டர வந்து இப்படியே திருப்பி சொல்லும். பிய எஸ்ன்னு எழுதும். இத சாரி எஸ்ஸ வந்து இப்படி எழுதும். பிய டின்னு எழுதும். அந்த மாரிலாம் எழுதுனா அது டிஸ்லெக்ஸியா குழந்தைங்க. ஸ்லோ ரீடிங், புவர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தாரே ஜமீன் பர்ல வரும் இல்லையா? அந்த மூவில வருமே. அந்த அதெல்லாம் காட்டுவாங்க கரெக்ட். ஸோ இதெல்லாம் டிஸ்லெக்ஸியா குழந்தைங்களோட சயின்ஸ். நெக்ஸ்ட் இந்த டிஸ்கால்குலியா வந்தாலே இந்த கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அந்த குழந்தைக்கு. நம்பர்ஸ், மேத் ஆப்ரேஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா அது கால்குலியான்னு சொல்றோம். கவுண்ட் பண்ண தெரியாது. டைம், மணி, மல்டிப்ளிகேஷன் அங்கெல்லாம் குழந்தை ஸ்ட்ரகிள் ஆனா அது கால்குலியான்னு சொல்றோம். டிஸ்கிராஃபியான்னு சொன்னோம்னா ரைட்டிங் எழுதுறதுல குழந்தைக்கு வர்றது மெஸ்ஸி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். கிராமர் மிஸ்டேக் பண்ணும். பொறுமையா எழுதும். அந்த குழந்தைங்கள நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப சோம்பேறின்னு சொல்லுவோம். கிடையாது. அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம். டிஸ்கிராஃபியா இருக்கலாம். இல்லையா? ஸோ அந்த அத நம்ம சம்டைம்ஸ் நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கே தெரியாம போறது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிராக்ஸியாங்கிறது மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன்ல ப்ராப்ளம் பண்றது. ட்ரபிள் வித் பட்டன் பண்றது, சிசர் ஹோல்ட் பண்ணி கட் பண்ண வராதது. இது எல்லாமே மோட்டார் டாஸ்க் பண்ண முடியாது டிஸ்பிராக்ஸியா. ஸோ இந்த 4 தான் நமக்கு குடுத்துருக்காங்க. டிஸ்லெக்ஸியானா ரீடிங் ப்ராப்ளம் இருக்கும். டிஸ்கால்குலியானா கால்குலேஷன்ல ப்ராப்ளம். கிராஃபியாங்கிறது ரைட்டிங்ல ப்ராப்ளம் இருக்கும். பிராக்ஸியா, டிஸ்பிராக்ஸியாங்கிறது மோட்டார் ஸ்கில்ஸ் கோஆர்டினேட் பண்ண முடியாது. குழந்தையால ஒரு கை பென்சில பிடிச்சு ப்ராப்பரா எழுத வராது. டிஸ்பிராக்ஸியா. ஓகேவா? ரைட்டிங் இருக்கும். அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்றேன் நான். ரைட்டிங்ல இல்ல மோட்டார். ஒரு அழுத்தி அந்த கையில பிடிக்க வராது அந்த குழந்தைக்கு. ஓகேவா? சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம்? ரெமிடியல் பண்ணலாம். மல்டி சென்சரி லேர்னிங் மெத்தட் ட்ரை பண்ணலாம். மல்டி சென்சரினாலே கொஞ்சம் எல்லா மாதிரியும் காட்டுறேன். வீடியோவ காட்டலாம், ஆடியோவ காட்டலாம். இல்லையா? மாடல்ஸ் இது பண்ணி பசங்கள பண்ண வைக்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது, அசிஸ்டிவ் டெக்னாலஜி கொடுக்கறது, பேரண்டல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது பர்சனாலிட்டி தியரிஸ்ன்னு சொல்றோம். இதுல ட்ரெய்ட் அண்ட் டைப் அப்ரோச்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டானாலும் தண்ணிய கிண்ணிய குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸா உட்காருங்க. இது ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெய்ட் அண்ட் டைப் அப்ரோச்சஸ் பர்சனாலிட்டி தியரிஸ்ல இருக்கு நமக்கு. ஏன்னா இந்த பர்சனாலிட்டி தியரிய பொறுத்த வரைக்கும் ட்ரெய்ட்ல ஒரு 3 4 கொடுத்துருக்காங்க. 3 இருக்குன்னு நினைக்கிறேன். டைப்ல ஒரு 5 குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8 பர்சனாலிட்டி தியரி நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் ஷார்ட்டா சொல்றேன். ஓகேவா? ஸோ பர்சனாலிட்டி தியரினாலே என்னன்னா, ஒரு பர்சனாலிட்டிய நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆளுமைன்னு கூட சொல்லுவோமா பர்சனாலிட்டிய? அது எப்படி சொல்லுவோம் ஒருத்தவங்கள பார்த்துட்டு? ச்சீ அவன் ரொம்ப அமைதியா இருக்கான். இல்லன்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியான ஒரு பெர்சன். அவன வச்சு ஒரு பர்சனாலிட்டி சொல்றோம்ல. இல்லையா? ஒரு பாடி நேச்சர வச்சு சொல்ற பர்சனாலிட்டி இதுல. அவங்க நடந்துக்கிற ஒரு விதத்துல வச்சு வர பர்சனாலிட்டி சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்தது தான் சைக்காலஜிஸ்ட் இத வச்சு பர்சனாலிட்டி பிரிக்கிறாங்க. ஓகே. சோ இது சில விஷயம் நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம ஒரு நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, நம்ம பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, அத வச்சு சொல்றது தான் நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்றோம். இந்த பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தவங்க யூனிக் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது.
இல்லையா? நான் வித்தியாசமா ஒரு விஷயத்த அணுகுறது இருக்கும். மத்தவங்க பண்றது இருக்கும். அந்த மாரி இருக்கு இல்லையா? அத வச்சு சொல்றது பர்சனாலிட்டின்னு சொல்றோம். ஓகே. இது பயாலாஜிக்கல் அண்ட் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல ஷேப் ஆகுது. பயாலாஜிக்கல்னா நம்ம ஜீன்லயே சில பர்சனாலிட்டி டெவலப் ஆறது இருக்கு. இல்லையா? என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இதுக்கு சில ப்ளே பண்றது இருக்கு. ஓகே. ஸோ ஒண்ணு ஒண்ணா பார்ப்போமா? ஸோ பர்சனாலிட்டி தியரிஸ் என்னன்னா, யூனிக் அண்ட் ஸ்டேபிள் பேட்டர்ன் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அவர் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா அவர் எப்பயுமே அவரோட நேச்சர் அது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. அது அவரோட பர்சனாலிட்டி. ஸோ இதுல நமக்கு 2 இருக்கு. ட்ரெய்ட் தியரி, டைப் தியரின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனாலிட்டி தியரிஸ்ல நமக்கு மொத்தம் ட்ரெய்ட், டைப்ன்னு இருக்கும். இந்த ட்ரெய்ட் தியரினா என்னன்னா, இது நமக்கே இருக்கிறது. ஓகே. இந்த ட்ரெய்ட் தியரி எனக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி அது. அந்த குவாலிட்டி தான் என்ன பண்ணும், சில விஷயம் நான் பண்ணும்போது என்ன ப்ராப்பரா என்ன வந்து யோசிக்க வைக்குது. நான் பிஹேவ் பண்ண வைக்கிறது. இதுதான் ட்ரெய்ட்ன்னு சொல்றோம். எனக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி ட்ரெய்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது என்ன ஆகும் இந்த ட்ரெய்ட் தியரி ஏன்னா என்னோட நேச்சர் இப்படிதான். நான் பண்ணுவேன். நான் எல்லாரையும் ஒரு நம்ம வந்து பொறுமையா பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சில பேர் ஒரு ட்ரெய்ட் அதுதான் ட்ரெய்ட். சில பேருக்கு வந்து இன்பார்ன்ல இருந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். நல்ல கிளாஸ் கண்ட்ரோல் பண்றது அதெல்லாம் அவங்களோட ட்ரெய்ட் அதுதான். ஓகேவா? ஸோ டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல அது கரெக்டா வெளியே வரும். ஏன்னா ஒரே மாதிரி ரிலாக்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஓகே. ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் பர்சனாலிட்டி. இதுல நமக்கு இருக்கிறது கார்டன் ஆல்போர்ட்டோட ட்ரெய்ட் தியரி சொல்றோம். இது 1937 இது அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பர்சனாலிட்டி வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டேபிள் இருக்கு. நம்மளோட ட்ரெய்ட் ஒண்ணு இருக்கும். அதுதான் நம்மள என்ன பண்ணும், நம்மள எல்லாத்துலயும் கைட் பண்ணும்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ ஈச் பர்சன் நம்ம யூனிக் தான். அதே மாதிரி நம்மளோட ட்ரெய்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஓகே. ஸோ இதுல இவர் சொல்றது ஒரு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி ட்ரெய்ட். இந்த கார்டினல்ங்கிறது என்னன்னா, நமக்கு லைஃப் லாங் ஒரு நல்ல ஹேபிட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம ட்ரெய்ட்ன்னு சொல்றோம். அது வந்து லைஃப் லாங் நம்மள டைரக்ஷன்ல கொண்டு போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் வயலன்ஸ். இந்த நான் வயலன்ஸ்ங்கிறது காந்திஜி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. அதுக்கு தான் இது ரேர்ன்னு சொல்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளால அந்த குவாலிட்டில இருந்து வெளிய போயிடுவோம். அந்த மாரி இல்லாம ஒரு லைஃப் லாங் ஒருத்தவங்க அதுலேருந்து கொண்டு போறத கார்டினல் ட்ரெய்ட்ன்னு நம்ம சொல்றோம். அது அந்த மாதிரி ஒரு நேச்சர் நம்ம லைஃப் பூரா நம்மளுக்கு ப்ராப்பரா கொண்டு போகும். சென்ட்ரல் ட்ரெய்ட்ங்கிறது எல்லாமே இருக்கு. நார்மலா ஒருத்தன் ஹானஸ்ட், கைண்ட், ரெஸ்பான்சிபிளா இருக்கானா, அது என்னோட சென்ட்ரல் ட்ரெய்ட். அதுதான் சென்ட்ரல் ட்ரெய்ட். ஓகேவா? இதுல சென்ட்ரல் ட்ரெய்ட் நமக்கு 4, 5 கூட சேர்ந்து இருக்கும். அதுதான் 5 to 10ன்னு சொல்றாங்க. ஓகே. பேசிக் பர்சனாலிட்டி. அவன் ஹானஸ்ட்டா இருக்கான், அவன் கைண்டா இருக்கிறான், அவன் ரெஸ்பான்சிபிளா இருக்கான்னா, அவனோட சென்ட்ரல் ட்ரெய்ட் அது. இந்த செகண்டரி ட்ரெய்ட்ங்கிறது அந்த சமயத்துல மட்டும் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அது கன்சிஸ்டன்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்துல மட்டும் வர்றது. இதுதான் சொல்றது. அவ தைரியமான பொண்ணு தான். பட் எக்ஸாம் வந்தோனே அப்படியே ஒரு மாரி பதட்டம் ஆயிடுறா. அது அவளோட செகண்டரி ட்ரெய்ட். ஏன்னா அது வந்து அந்த சமயத்துல மட்டும் வெளிய வருது செகண்டரி ட்ரெய்ட். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி ட்ரெய்ட். அடுத்தது நமக்கு இருக்கிறது ரேமண்ட் பி கேட்டல் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். 16 பிஎஃப்னு சொல்லுவோம். இந்த பர்சனாலிட்டி ஃபேக்டர். ஆர்பி கேட்டல் இவர் ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு? பர்சனாலிட்டிய குவான்டிஃபை பண்ண முடியும். நியூமரிக்கலா மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாரு இவர். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு கொஸ்டினர் பண்ணி, அத வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அதான் 16 பிஎஃப் கொஸ்டினேர்ன்னு சொல்லுவோம் நம்ம. கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து இதுல வந்து நெறைய இருக்குது. இதுல இருக்குல்ல வார்ம்த், ரீசனிங், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, டாமினன்ஸ் அந்த மாரி ஒரு 16 இருக்கும். அதுக்கேத்தா மாதிரி அதுக்கேத்தா மாரி அவங்க கிட்ட வந்து ஆன்சர்ஸ் வாங்குறது. அத வச்சு நம்மளோட ட்ரெய்ட் என்ன? அவங்களோட குணம் என்னன்றத புரிஞ்சுக்கிறது. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுல இவர் 2 சொல்றாரு. சர்ஃபேஸ் ட்ரெய்ட், சோர்ஸ் ட்ரெய்ட்ன்னு சொல்றாரு. சர்ஃபேஸ் ட்ரெய்ட்னா எப்பயுமே இப்போ ஒருத்தவங்க ஒரு மாரி டாக்கட்டிவா இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னா, நம்ம பார்க்கும்போதே தெரியும். அதான் சர்ஃபேஸ் மேலோட்டமா இருந்தா பார்க்கும்போது தெரியும் இல்லையா? அதுதான். சோர்ஸ் ட்ரெய்ட்ங்கிறது அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சோர்ஸ் ட்ரெய்ட்ன்னு சொல்றோம். இப்போ அவங்க வந்து எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸோ இந்த சோர்ஸ் ட்ரெய்ட் தான் என்ன பண்ணும்? இந்த சர்ஃபேஸ் ட்ரெய்ட்டா வெளிய வருது. அதுதான். சோர்ஸ் ட்ரெய்ட்னா என் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு குவாலிட்டி. அததான் ட்ரெய்ட்ன்னு சொல்றேன். அந்த குவாலிட்டி எனக்கு இங்க உதவுது. டக்குன்னு போய் ஒரு இடத்துல நான் உதவுறேன்.
ஏன்னா எனக்கு அந்த டெண்டன்சி இருக்கு. சோ ஸ்ட்ரெயிட். அது வெளியில போய் உதவுறது நம்ம கண்ணில் பார்க்க முடியும். அது சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸ் சர்ஃபேஸ்ன்னு பிரியுது. இந்த ரேமன் பி கேட்டில் வந்தாலே இங்க 16 மெயின் சோர்ஸ் ட்ரைட்ஸ் பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. இது அந்த கொஸ்டினேர்ல நம்ம வந்து மெஷர் பண்றது. ஓகேவா? ஸோ 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டினேர். அடுத்தது 4வது நமக்கு இருக்கிறது இதுல. ஸோ ட்ரைட் தியரி 4வது இருக்கு. ஓகே. ஆன்ஸ் ஐசெங் கூட 3 டைமென்ஷன் தியரின்னு சொல்லுவோம். இது 1967 பண்றது. ஐசெங் தியரின்னு சொல்றோம். இவர் என்ன சொல்றாரு? பர்சனாலிட்டி இஸ் பயாலஜிக்கலி பேஸ்ட் அண்ட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் 3 டைமென்ஷன்ஸ்ல நம்ம பண்ணலாம்னு சொல்றாரு. ஓகே. இதை பென் மாடல்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்றோம்? பென் மாடல்னு சொல்றோம். இந்த சைக்கோட்டிசிசம் சொல்றோம். எக்ஸ்ட்ராவர்ஷன், நியூரோட்டிசிசம்னு 4ஆ பிரியுது. 3ஆ பிரியுது, சாரி. இதை பென் மாடல் சொல்லுவோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்சனாலிட்டி வந்து பயாலஜிக்கலாவே இருக்கு நமக்குள்ள. ஓகேவா? இப்ப சைக்கோட்டிசிசம் அது இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அக்ரெசிவ்னஸ் அண்ட் டஃப் மைண்டடா இருப்பாங்க. சைக்கோட்டிசிசம் ஜாஸ்தி இருந்தா, இதுல அப்படி சொல்லுவாங்க. அது கம்மியா இருந்தா அவங்க கொஞ்சம் நல்லா கரெக்டா இருப்பாங்க. ஜாஸ்தி இருந்தா அக்ரெசிவா இருப்பாங்க, டஃப் மைண்டடா இருப்பாங்க. இல்ல சைக்கோட்டிசிசம் கம்மியா இருந்தா அக்ரெசிவ், கோல்ட்வெஸ் இது வந்து எதுக்கு ஆப்போசிட் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இது ஜாஸ்தி இருந்தா அக்ரெசிவாவும் ஒரு மாதிரி கோல்டா இருப்பாங்க, கைண்ட் அண்ட் சென்சிட்டிவா இருப்பாங்க. ஓகே. சைக்கோட்டிசிசம். ஓகே. இந்த கோல்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க, அது வேற. ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியரா இருப்பாங்க. ரூட். ஓகே. ரூடா இருப்பாங்க. இது கைண்ட் அண்ட் சென்சிட்டிவா இருப்பாங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா வேர்ஷனுங்கிறவங்க அவுட் கோயிங் அண்ட் சோஷியல், நல்லா பேசுறவங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சோஷியபிள், டாக்கட்டிவா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேர்ஷனா இல்லைன்னா ரிசர்வ்ட் அண்ட் குவைட்டா இருப்பாங்க. அதுதான் ஆப்போசிட் ரைட். இது நிறைய இருந்தா இப்படி இருப்பாங்க, இல்லைன்னா இப்படி இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுதான் அது. நியூரோட்டிசிசம்ங்கிறது இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆங்ஸைட்டி லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கரெக்டா இருந்தா காமன் ஸ்டேபிளா இருப்பாங்க, இல்லைன்னா ஆங்ஷியஸா இருப்பாங்க, மூடியா இருப்பாங்க. அப்படிதான். இவர் 3 விஷயம் என்ன சொல்றாரு? பென் மாடல்னு சொல்றோம். பர்சனாலிட்டி நம்ம பயாலஜிக்கலாவே நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க. இது ஜாஸ்தி இருந்தா இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இது கம்மியா இருந்தா இப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இது ஐசெங் சொன்னது. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இது வந்து ஐசெங் பர்சனாலிட்டி கொஸ்டினேர்னு வருது. இன்னொன்னு, ட்ரைட் தியரி எல்லாம் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வந்து குவான்டிஃபை பண்ண முடியும். நம்பர்ஸ்ல காட்ட முடியும். இவங்க இந்த மாதிரி டைப், அந்த மாதிரி டைப்னு. பட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ ட்ரைட் தியரியில ஒரு 4 தியரிஸ் பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அடுத்தது டைப் தியரி நம்ம பார்க்குறோம். இந்த டைப் தியரியில எப்படி பிரிக்கிறாங்கன்னா, காமனாவே அது வந்து ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா சொல்றாங்க. இங்க டைப் வந்து இந்த மாதிரி குணம் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள்னு பிரிக்கிறாங்க. அதுதான் டைப் தியரி. ஓகேவா? இதுல எப்படி ஃபிக்ஸ்டு பர்சனாலிட்டி, பிஹேவியர், பாடி ஷேப் வச்சு, இல்ல அவங்க திங்கிங் ஸ்டைல் வச்சு இந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள்னு பிரிக்கிறோம். அதுதான் டைப் தியரியில வருது. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இப்போக்ரேட்டோட 4 ஹியூமர் தியரின்னு சொல்றோம். இது 400 பிசில வருது. இந்த இப்போக்ரேட் தான் கிரீக் பிசிஷியன். இவர் ஃபாதர் ஆஃப் மெடிசன். இது இல்ல பர்சனாலிட்டி எப்படி வருதுன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ்ல வருதுன்னு சொல்றாரு. ஹியூமர்னு சொல்றோம். அந்த பாடி ஃப்ளூயிட்ஸை வச்சு நம்மளோட பர்சனாலிட்டி இருக்கும்னு சொல்றாரு. சாங்குவின், இது பிளட்னு அர்த்தம். இவங்க கரெக்டா இருந்துச்சுன்னா, இந்த பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா நமக்கு இருந்துச்சுன்னா, சியர்ஃபுல், டாக்கட்டிவ், ஒரு மாதிரி சோஷியபிளா நல்லா கரெக்டா இருப்பாங்க. கம்மியா இருந்தா இதுக்கு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அதான் கொலோரிக்னு சொல்றது எல்லோ பைல்ல இருக்கிறது. இது எப்படி இருக்கும்னா அக்ரெசிவா இருப்பாங்க, ஸ்ட்ராங் வில்டு லீடரா இருப்பாங்க, ப்ராப்பரா இருந்தா. இல்லனா வேற மாதிரி இருப்பாங்க. இந்த மெலான்காலிக்ன்றது பிளாக் பைல். இது கொஞ்சம் சேட், சீரியஸா இருப்பாங்க, தாட்ஃபுல்லா இருப்பாங்க. பட் இது கரெக்டா இருந்தா. ஸோ ஃப்ளேம்னு சொல்றது காமா இருப்பாங்க, பீஸ்ஃபுல் இருப்பாங்க, லேசியா இருப்பாங்க. இது அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்னு இவர் பிரிச்சிருக்காரு. இவர் எப்படி பிரிச்சிருக்காரு? உடம்புல இருக்க அந்த பாடி ஃப்ளூயிட்ஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சாங்குவின், குளோரிக், மெலன்காலிக், ஃபிளேக்மெட்டிக். ஓகேவா? இது பாடி எந்த இடத்துல இருக்கும்? எல்லோ பைல், பிளாக் பைல், ஃப்ளேம். ஒன்று லங்ஸ்ல இருக்கும், லிவர்ல இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது கிரஷ்மரோட பாடி டைப் தியரி 1921ல வருது. இவர் ஒரு ஜெர்மன் சைக்கியாட்ரிஸ்ட். இவரோட மெயின் ஐடியா என்னன்னா, பர்சனாலிட்டி இஸ் ரிலேட்டட் டு பாடி ஸ்ட்ரக்சர். இவரும் அதான் சொல்றாரு. பாடி ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் ஆயிருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பாடி டைப் இருந்தா இவங்களோட பர்சனாலிட்டி இப்படி இருக்கும்னு சொல்றாரு. ஓகேவா? அஸ்தெனிக், லெப்டோசோமேட்டிக், இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஷை, ரிசர்வ்ட், இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. இவங்க பிசிக்கலா எப்படி இருப்பா? தின் அண்ட் வீக் பாடியா இருந்தா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அவர் சொன்ன அத்லெட்டிக்னு சொல்றாரு. ஸ்ட்ராங் மஸ்குலர் பாடியா இருந்தா எனர்ஜெட்டிக், போல்ட் அண்ட் அக்ரெசிவா இருப்பாங்க. நெக்ஸ்ட்
எத்னிக்ன்னு சொல்றாரு. ஷார்ட், ரவுண்ட், ஃபேட் பாடியா இருந்தா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, சோஷியபிளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இர்ரெகுலர் பாடி ஷேப் இருந்தா டிஸ்பிளாஸ்டிக்னு சொல்றாரு. மிக்சட் ஆர் இர்ரெகுலர் ட்ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அவங்கவுங்க பாடியோட நேச்சரை பார்த்து இவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த மாதிரி சில தியரிஸ்ல வந்து ஒரு கிரிட்டிசிசம் இல்லாம வந்துச்சு. இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போக்ரேட் பாடி ஃப்ளூயிட வச்சு சொல்றாரு. நெக்ஸ்ட் கிருஷ்மர் என்ன சொல்றாரு, அந்த பாடி டைப்பை வச்சு அந்த பர்சனாலிட்டியை பிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் வில்லியம் ஷெல்டனோட சாமட்டோ டைப் தியரி, இது 1940ஸ்ல வருது. ஈரோட மெயின் இவரும் பாடி டைப்பை வச்சு பிரிப்பார். இது சாமட்டோ டைப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெல்டன் தியரி இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் 3 தான். எண்டோமோர்ஃப்னு சொல்றாரு. ஃபேட், ரவுண்ட் அண்ட் சாஃப்ட் பாடி இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரிலாக்ஸ்டு, ஃபன் லவ்விங் அண்ட் சோஷியபிளா இருப்பாங்க. மெசோமார்ஃப்ங்கிறது மஸ்குலர், ஸ்ட்ராங் பாடி இருந்தா எனர்ஜெட்டிக், போல்ட் அண்ட் அட்வென்ச்சரஸா இருப்பாங்க. எக்டோமார்ஃப்ங்கிறது தின், டெலிகேட் பாடியா இருந்தா ஷை, குவைட் அண்ட் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்கன்றார். ஸோ ஷெல்டன் தியரியில 3: எண்டோமார்ஃப், மெசோமார்ஃப், எக்டோமார்ஃப். இது வரைக்கும் நம்ம டைப் தியரியில 3 பார்த்துருக்கோம். இப்போக்ரேட், ஃபோர் ஹியூமர், அதுக்கப்புறம் கிருஷ்மரோட பாடி டைப் தியரி, அதுக்கப்புறம் வில்லியம் ஷெல்டனோட சாமட்டோ டைப் தியரி. 4வது நமக்கு இருக்கிறது கார்ல் ஜங்கோட சைக்கலாஜிக்கல் டைப் 1921. ஓகேவா? இவர் 1921 வருது. கார்ல் ஜங் ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். இவர் மெயினா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அனாலிட்டிக்கல் சைக்காலஜி. ஓகேவா? இவர் அனாலிட்டிக்கல் சைக்காலஜி பத்தி சொல்லியிருப்பாரு. அனாலிட்டிக்கல் சைக்காலஜினா எப்படி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி அந்த ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, அதை வச்சு பிரிக்கிறது இது. ஸோ ஜங் என்ன பண்றாரு, பீப்புள் கேன் பி கிளாசிஃபைட் 2ஆ பிரிக்கிறாரு. ஆட்டிடியூட், ஃபங்க்ஷன் பிரிச்சிருப்பாரு. எப்படி வந்து அவங்க வேர்ல்டோட அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஆட்டிடியூட் ஹவு தே ரிலேட் டு த வேர்ல்ட். ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க ப்ராசஸ் பண்றாங்க, அதை வச்சு பர்சனாலிட்டி பிரிக்கிறாரு. ஓகே. ஆட்டிடியூடுங்கிறத 2ஆ பிரிக்கிறாரு. இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ராவர்ஷன். தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது. இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது இன்ட்ரோவர்ட். ரொம்ப ரொம்ப மத்தவங்க கூட மிங்கிள் ஆகுறதுல. எக்ஸ்ட்ராவர்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸஸ் எனர்ஜி அவுட்வேர்டுன்னு சொல்றோம். அவங்க எல்லாரோடய ஜாலியா மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 4 ஃபங்க்ஷன்ஸ் இதுல அவர் சொல்றாரு. எப்படி ஒரு விஷயத்த நம்ம ப்ராசஸ் பண்றோம். திங்கிங், ஃபீலிங், சென்சிங், இன்ட்யூஷன் சொல்றோம். திங்கிங்னா ஒரு விஷயத்தை எப்படி லாஜிக் அண்ட் ரீசனிங்கோட திங்க் பண்றோம். ஃபீலிங்னா அந்த டிசிஷனை எப்படி நம்ம இமோஷன்ஸ் அண்ட் வேல்யூஸோட யூஸ் பண்ணி ஃபீல் பண்றோம். அதை எப்படி நம்ம சென்ஸ் பண்றோம், ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஃபோக்கஸஸ் ஆன் ரியல் வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இன்ட்யூஷனை அதை பத்தி நமக்கு வரும்ல ஒரு ஐடியாஸ், இன்ட்யூஷன் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடியாஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் இமேஜினேஷன். ஸோ ஒரு விஷயம் பார்த்து நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம், அதுதான் இவர் சொல்றது. ஸோ அதை வச்சு ஒரு பர்சனாலிட்டி பிரிக்கிறாரு. ஆட்டிடியூட் அண்ட் ஃபங்க்ஷன். ஆட்டிடியூட்னா 2, ஃபங்க்ஷன்னா 4. ஸோ இஸ் தியரி லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் நமக்கு வந்துச்சு இந்த மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர்னு ஒரு பர்சனாலிட்டி டைப். இதுக்கப்புறம் வந்தது அது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது எட்வர்ட் ஸ்பிராங்கர் வேல்யூ டைப். இது 1928ல வருது. இவர் ஒரு ஜெர்மன் பிலாசபர். இவர் என்ன சொல்றாரு, நமக்குன்னு ஒரு பர்சனல் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, நான் ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணுவேன் இல்லையா, நான் அதை எத்திக்கலா எடுத்துட்டு போறேன், அது வச்சு என்னோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்னு இவர் சொல்றாரு. அதுதான் நம்மள வந்து கரெக்டா வழி நடத்தும். இவர் சொல்றது அதான். இவர் சொல்ற 6 வேல்யூ டைப்ஸ் இதெல்லாம். இப்ப தியரிட்டிக்கல்னா நம்ம ட்ரூத், நாலேஜ், ஃபேக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன, அவங்க சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர் ஆறாங்க. இப்போ எக்கனாமிக் வேல்யூ பண்றவங்க மணி, சக்சஸ், யூஸ்ஃபுல்னஸ், அவங்க பிசினஸ் பர்சன் ஆறாங்க. ஏஸ்தட்டிக், அந்த பியூட்டி, ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க. இப்போ சோஷியலாக மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறவங்க கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க சோஷியல் ஒர்க்கர் ஆகிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல், நம்ம மற்றவங்கள லீட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பொலிட்டீஷியன், சிஓ அந்த ரேஞ்சில் போகிறோம். இப்போ ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவலாக மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் மாங்க் ப்ரீஸ்டாக மாறுறாங்கன்றாரு. இவர் சொல்கிறது என்னன்னா வேல்யூஸ், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகிறோம், நம்ம எதுக்கு கரெக்டாக நம்மள அதுதான் வழி நடத்த நம்மளை கொண்டு போகும்னு சொல்கிறது மெயினாக சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரெய்ட் அண்ட் டைப் தியரி முடிச்சிட்டோம். ஸோ ட்ரெய்ட் தியரிஸ்னா என்ன, இது இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இது குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ட்ரெய்ட்ஸ், அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த குணத்தெல்லாம் வச்சு இவங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள்னு காட்டுறது டைப் தியரி. ஓகே. இது குவான்டிடேட்டிவா இருக்கும், மெஷர் பண்ண முடியும். இது டிஸ்கிரிப்டிவா இருக்கும், ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வரும், இந்த மாதிரி இருந்தா சொல்றோம் இல்லையா, அதான். இது ஃப்ளெக்சிபிளா இருக்கணும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு யூனிக் ட்ரெய்ட்ஸ் இருக்கு. இது கரெக்டா இருக்கும், ரிஜிட்னா இப்படிதான், இந்த மாதிரி இருக்கவங்க இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்பர்ட், கேட்டில், ஐசக் நம்ம படிச்சோம் இல்லையா. நெக்ஸ்ட் இது ஜங், இப்போக்ரேட், கிரஷ்மர், ஷெல்டன், ஸ்பிராங்கர்.
ஓகே, ஆல்பர்ட், கேட்டில், ஐசெங்க். ஆக்சுவலா 4 ட்ரைட் தியரி பார்த்துருக்கோம். இன்னொன்னு என்னன்னு பார்த்துருவோம். ஐசெங்க் இருக்கு, ஆல்பர்ட் இருக்கு, ரேமன் கேட்டில். ஓகேவா? ஆல்பர்ட் இது பார்த்துருக்கோம், கேட்டில் இது பார்த்துருக்கோம். அடுத்தது கேட்டில் பார்த்துட்டோம். அடுத்தது ஐசெங்க். சாரி, இது 3 இங்க 4 இங்க இதுவா இருக்கு. ஓகே, 3 தான். ஓகே, 4 இல்ல 3. 3 தான். ஓகே, 3 பார்த்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 6 பார்த்துருக்கோம் இல்லையா? 6 4. 1 2 3 4 5. ஓகே. டைப் தியரி மொத்தம் 5 டைப் தியரி பார்த்துருக்கோம். ட்ரேட் தியரி மொத்தம் 3 ட்ரேட் தியரி பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டினா எப்படி அந்த பர்சனாலிட்டி நம்ம அசஸ் பண்றோம், அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்றோம்னு இருக்கு. ஸோ பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் எது எங்கெல்லாம் வைடா யூஸ் ஆகுது? எஜுகேஷன், கிளினிக்கல் செட்டிங்ல, கவுன்சிலிங்ல, ஆர்கனைசேஷன் ஹையர் பண்றோம்னா அங்க யூஸ் ஆகுது. பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஆப்ஜெக்டிவ் டெக்னிக்ல பண்ணலாம், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அது. இந்த ஆப்ஜெக்டிவ் டெக்னிக்னா என்னன்னா, இதுல ஒரு ஃபிக்ஸட் ரெஸ்பான்சஸ் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸா இருக்கும், இல்லை எஸ்ஆர் நோல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் டெக்னிக், ஆப்ஜெக்டிவ் சொல்லுவோம் இல்லையா? எம்சிக்யூலாம் ஆப்ஜெக்டிவ்ல தானே சேருது. அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னு சொல்றோம். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ன்றது சிங்கிளா அவங்கள மட்டும் உட்கார வச்சு கேட்கறது. அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க எமோஷன்ஸ் என்ன, அவங்க எப்படி இதை வந்து அசஸ் பண்றாங்க. இது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். ஸோ அப்ஜெக்டிவ் டெக்னிக்ன்றது ஃபிக்ஸடா இருக்கும். இதை வச்சு உங்க பர்சனாலிட்டி டைப் கண்டுபிடிக்கிறது. ஒன்று இண்டிவிஜுவலாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை குரூப்பாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் தான் இது. எம்எம்பிஐ சொல்றோம், 16பிஎஃப் இந்த கேட்டல்ல பார்த்தோம் இல்லையா? அது குரூப் டெஸ்டா ஒரு நாள் நிறைய பேருக்கு நம்ம ஒண்ணா பண்றோம்னா இபிக்யூன்னு சொல்றோம், ஐசெங்க் பர்சனாலிட்டி கொஸ்டினர். அப்புறம் என்இஓபிஐனா என்இஓ பர்சனாலிட்டி இன்வென்டரி ரிவைஸ்டுன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ல என்ன பண்ணுவோம்? இதுல என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு இது என்ன காட்டுறது, எதனா ஒரு போட்டோவை காமிச்சு இதுல எப்படி உனக்கு என்ன தோணுது அந்த மாதிரிலாம் குழந்தைங்க கிட்ட கேட்டு அவங்க மனசுல இருக்கிறத அவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவா சொல்ல வைக்கிறது. அதுதான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். ஓகே, இதுல வந்து ஃபிக்ஸட் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அவங்க மனசுல இருந்து பேச வைக்கிறது, அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க தாட்ஸை பத்தி கேட்கறது. இதுல ஓப்பன் எண்டடா இருக்கும். ஓப்பன் எண்டட்னாலே என்னது, அவங்க சொல்லலாம். இதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, ரோஸ் சார்ட் இங்க் பிளாட் டெஸ்ட்னு ஒன்று சொல்றோம். ஓகேவா? இது இங்க் பிளாட் டெஸ்ட்ல எப்படி இருக்குன்னா, அந்த இங்க் நம்ம ஒன்று பிளாட் பண்ணா அது எப்படி இருக்கும், அதை வச்சு உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்கறது. அந்த ஃபீலிங்ஸ் என்ன, அதை பத்தி கேட்கறது. ஓகே, இங்க் பிளாட் இமேஜஸ். ஓகே, வாட் தேஸ் இன் 10 இங்க் பிளாட் இமேஜஸை வச்சு இப்போ அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, இடன் தாட்ஸை பத்தி கேட்கறது. இதுல என்ன உனக்கு தெரியுது, எப்படி தெரியுதுன்னு கேட்கறது. நெக்ஸ்ட் திமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம், டேட்னு சொல்லுது. என்ட்ரி மூரே இது பிக்சர்ஸ் காட்டுவாங்க. ஒவ்வொரு பிக்சரா காட்டுவாங்க. அத வச்சு நீ எதனா ஒரு ஸ்டோரி சொல்லு. இது எப்படி இருக்கு? இங்க என்னலாம் பண்றாங்க? இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அந்த மாரிலாம் ஒரு கொஸ்டின் கேட்கறது. ஓகேவா? இந்த மாரி கேட்கும்போது அவங்க மனசுல இருந்து ஃப்ரீயா பேச வச்சு அப்படியே குழந்தைங்க கிட்ட வாங்குறது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இந்த மாரி டெஸ்ட் எல்லாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். இதே மாரி சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது. அவங்க தாட்ஸ் அப்படி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது. ஓகே, ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் கொடுத்துட்டா அந்த குழந்தைங்க அதை ஃபினிஷ் பண்ணும். ஸோ இதுல கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது மென்டல் ஹெல்த்ன்னு சொல்றோம். இந்த மென்டல் ஹெல்த்னாலே நம்ம மைண்ட் அண்ட் எமோஷன்ஸை எப்படி நம்ம வச்சிருக்கோம், அதுதான் மென்டல் ஹெல்த்னு சொல்றோம். இல்ல இப்ப குட் மென்டல் ஹெல்த்னா எப்படி இருக்கும்? எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறதா இருக்கணும், நம்மள கரெக்டா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கும், மத்தவங்க கிட்ட ப்ராப்பரா நம்ம பேசுற ஸ்கில்ஸ் இருக்கும், ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், எதுக்கு விட்டு கொடுத்து போறதும் இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதும் இருக்கும். அடுத்தது மென்டல் ஹைஜீன் நமக்கு இருக்கு. மென்டல் ஹைஜீன்னாலே என்னது, எப்படி நம்ம வந்து ஒரு விஷயம் சரியா வீடை இப்போ க்ளீன் பண்றோமா, அதே மாதிரி நம்ம மைண்டும் க்ளீனா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாத திங்க் பண்றதா இருக்கட்டும், இல்லையா நமக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு விஷயத்த அதுல இருந்து விலகி வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே மென்டல் ஹைஜீனுக்கு நமக்கு வருது. நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு ஒன்று இருக்கு. கான்ஃப்ளிக்ட் எப்போ நமக்கு வரும்னா, ஒரு ரெண்டு விஷயத்துக்குள்ள நம்ம சம்டைம்ஸ் போராடுவோம் இல்லையா, அப்போ வர்றது தான் கான்ஃப்ளிக்ட். அந்த சமயத்துக்குள்ள நமக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ஷன். அப்ரோச்னு சொன்னோம்னா ரெண்டு பாசிட்டிவ் திங்ஸ்குள்ள நமக்கு வரும் ஒரு ப்ராப்ளம், எது எடுத்துக்கலாம். அவாய்டன்ஸ்னா ரெண்டு நெகட்டிவ் திங்ஸ், தேவையில்லாத ரெண்டு அன்டிசைரபிள் திங்ஸ். அவாய்ட ஒன்னு குட் இருக்கும், ஒன்னு பேட் இருக்கும், ரெண்டுத்துக்குள்ள நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அதுதான் கான்ஃப்ளிக்ட். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு எப்போ வருது, நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்கலங்கும் போது நமக்குள்ள ஒரு விரக்தி வருது இல்லையா, அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். விரக்தின்னு சொல்லலாமா, அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒன்னு இன்டர்னலா எனக்கு ஒரு பயம் வர்றது, ஒரு ஆங்ஸைட்டி வர்றது ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றோம்.
இல்ல எக்ஸ்டர்னலா ஒரு ஃபெயிலியர் வருது, எதுக்கோ தடை வருது, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்கன்னா, அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றோம். அடுத்தது நமக்கு இருக்கிறது அன்ரெஸ்ட்ன்னு சொல்றோம். அன்ரெஸ்ட்னாலே இது அப்படியே ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் மாதிரி தான். நமக்கு ஒரு இன்னர்ல மனசுக்குள்ள ஏதோ தேவையில்லாத பயம், இல்லையா? இன்னர் டிஸ்டர்பன்ஸ், இமோஷனல் இம்பேலன்ஸ் வருது இல்லையா? அதுதான் அன்ரெஸ்ட்ன்னு சொல்றோம். இது சம்டைம்ஸ் என்ன ஆகும், ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும், ஆங்ஸைட்டி வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ், நமக்குள்ள ஒரு பயம் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? இது ரொம்ப விட்டா நமக்கு மென்டல் இல்னஸ் வரும், அக்ரஷன் ஆயிடும், எது கூட சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஆயிடும். அது நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட்னாலே என்னன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளை தயார்படுத்தி கரெக்டா இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். அடாப்ட் பண்ணிக்கிறது, அந்த சுச்சுவேஷனுக்கு நம்மள அடாப்ட் பண்ணிக்கிறது. வீடா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலோ, ஒர்க் பண்ற இடமோ, சொசைட்டியோ, எங்கேயோ வெல் அட்ஜஸ்டட் பர்சன் எப்படி இருப்பான்? இமோஷனலா மெச்சூர்டா இருக்கான், கரெக்டான குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றான், சேலஞ்சஸ் பாசிட்டிவிட்டி. டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கும்னா, பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்குள்ள பண்றது, சோஷியல்ல பண்றதுன்னா சொசைட்டிக்குள்ள, எமோஷனலா நம்மளுக்கு ஃபீலிங்ஸை நம்ம மேனேஜ் பண்றது, எஜுகேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒகேஷனல். இதெல்லாம் வந்து இருக்கு, பட் லைட்டா அப்படியே பார்த்துக்கோங்க, இது ரிலேட்டட் வந்துச்சுன்னா பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது ஆக்சுவலா சிக்மண்ட் ஃப்ராய்டு, சைக்காலஜிஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம் அவர் ஆக்சுவலா. ஓகேவா? அவரோட இதுல வர்றது டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம். ஓகே, அவர் அந்த மைண்டை பத்தி அவர் பேசியிருப்பாரு. அன்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட், அந்த மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அதுல வந்து வரும் இதுல நமக்கு. இந்த மைண்டே என்ன பண்ணும்னா, சம்டைம்ஸ் நமக்கு தேவையில்லாத விஷயத்த தடுத்துரும், அதுவே தள்ளிரும். டிஃபென்ஸ் பண்ணுனா அதுதான். நம்மள வந்து அதுல தேவையில்லை யோசிச்சா உனக்கு கஷ்டம் வரும், அதுவே தள்ளி வச்சிருமா. அதுதான் அதுல இருந்து நம்மள எப்படி தடுத்துக்குது. ஓகே, இதுல ஒரு 3 சொல்லியிருப்பாரு. ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லியிருப்பாரு. இதுல ஈகோங்கிறது வேலை செய்யும். ஓகேவா? ஈகோங்கிறது நல்லது பண்றது தான் நமக்கு ஆக்சுவலா வேலை செய்யும். அதை பத்தி வந்தா நான் இன்னொன்று டெப்த் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுல வர்றது இதெல்லாம். ஓகேவா? காமன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிப்ரெஷன் நம்ம சொல்லுவோம். புஷிங் பெயின்ஃபுல் தாட்ஸ் இன்டு அன்கான்ஷியஸ், அதுவே தள்ளிடும், அதான் ரிப்ரெஷன். ஓகேவா? ரிப்ரெஷன்னா தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காம. ப்ரொஜெக்ஷனுங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது. ஓகேவா? ப்ரொஜெக்ட் அட்ரிபியூட்டிங் யுவர் ஃபீலிங்ஸ் டு அதர்ஸ். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், he hates me when you hate him. அவ்வளவுதான். அட்ரிபியூட் ப்ரொஜெக்ட் பண்றது. இது இன்னொன்னு ப்ரொஜெக்ஷன் சொல்றதுன்னா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட காட்டுறாங்கன்னா, இப்போ ஒரு நம்மள விட பெரிய ஆள் நம்ம கிட்ட ஒருத்தவங்க காட்டுறாங்கன்னா, அதை எடுத்துட்டு வந்து நம்மளோட கோவத்தை இங்க காட்டுறது. அந்த மாதிரி இது. சேயிங் he hates me when you hate him. அவ்வளவு. ப்ரொஜெக்ஷன் நம்மளோடது வெளியே கொண்டு வருது. அட்ரிபியூட்டிங் யுவர் ஃபீலிங்ஸ் டு அதர்ஸ், நம்ம வெளியே கொண்டு வந்து காட்டுறது ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். ரேஷனலைசேஷன் சொல்றது கிவிங் ஃபால்ஸ் ரீசன் பட் அக்செப்டபிள் ரீசன்ஸ். இது என்னன்னா, நம்ம ஈவன் சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணதை ஒத்துக்காம மத்தவங்க மேல பழி போடுவோம் இல்லையா? அதுதான் ஒரு விதத்துல ரேஷனலைசேஷன்ல சேரும். ஓகேவா? ரெக்ரெஷனுங்கிறது சம்டைம்ஸ் எதனா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது குழந்தை மாதிரி குழந்தையில பண்ண ஒரு பிஹேவியர் நம்ம திருப்பி பண்ணுவோம் இல்லையா? அதை தான் நம்ம வந்து ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஆக்டிங் லைக் எ சைல்ட் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ். இந்த டேண்ட்ரம் டக் டக்குன்னு கத்துறது அந்த மாதிரி வரும், அது ரெக்ரெஷன் சொல்லுவோம். ஓகேவா? டினையல் சொல்றது ஒரு உண்மை, ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம இல்ல இல்ல அப்படி இருக்காது நம்ம விடுறோம்ல, அது டினையல் சொல்லுவோம். சப்ளிமேஷனுங்கிறது எதனா ஒரு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, பட் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணா தப்பாயிடும், அதுக்கு பதிலா எதனா ஒரு நல்ல விஷயத்துல அதை காட்டுறது, அதுதான் சப்ளிமேஷன் சொல்லுவோம். சேனலிங் ஆங்கர் இன்டு ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆக்ட். ஓகேவா? அதே மாதிரி ப்ரொஜெக்ஷனுங்கிறத, இப்போ ஒரு மேனேஜர் வந்து ஒருத்தவர் வந்து நம்மள திட்டுறாருன்னா உடனே மேனேஜர் கிட்ட கோவப்படாம வீட்டுக்கு வந்து பசங்க கிட்ட கோவத்தை காட்டுறது, அதெல்லாம் ப்ரொஜெக்ஷன்ல போய் சேரும். ஓகேவா? அதுவும் சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ ரெப்ரெஷன், ப்ரொஜெக்ஷன், ரேஷனலைசேஷன், ரெக்ரெஷன், டினையல், சப்ளிமேஷன், இது எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்னன்னா, நம்மளே என்ன பண்ணுது, ஈகோன்னு ஒண்ணு வேலை செய்யும் அந்த இடத்துல. அதுவே தேவை, இது வந்து இதை நான் பண்ணா உனக்கு இன்னும் கஷ்டமாயிடும், அதுவே நம்மள தடுக்குது. இந்த கஷ்டத்துல இருந்து நம்மள தடுக்கிறதுக்கு பண்ற வேலைன்னு சொல்றது இது. ஓகேவா? இது இன் டெப்த் போனா இது ஒரு பெரிய தியரி. டிஃபென்ஸ் மெக்கானிசம் சிக்மண்ட் ஃப்ராய்டு இது. ஓகேவா? அந்த ஈகோ என்ன பண்ணும், இது வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட போற, வேணாம், இத மாதிரி நீ காட்டிக்கோ, நம்மள தடுக்குது. அதுதான். நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது. ஸோ ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் டெம்பரரிலி பட் லாங் டேர்ம் யூஸ் மே இன்டர் growth. அடுத்தது நமக்கு இருக்கிறது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சொல்றோம். இல்ல கைடன்ஸுங்கிறது எப்படி வேணா நம்ம கைடன்ஸ் வாங்குறது இல்லையா? அது எஜுகேஷனல் கைடன்ஸா இருக்கலாம், ஒகேஷனல் கைடன்ஸா இருக்கலாம், பர்சனல் கைடன்ஸா இருக்கலாம். ஓகே.
ஃப்ராங்க் பேர்சன் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கைடன்ஸ். இவர் 1900 வந்து இவர் நம்ம ஏதோ ஒன்றுத்துல ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மற்றவங்க நமக்கு உதவுறாங்க, கைடன்ஸ் வாங்கிக்கிறோம். இது ப்ரிவென்டிவாகவும் இருக்கலாம், டெவலப்மெண்டலுக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? கவுன்சிலிங். கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கால் ராஜர்ஸ் பண்றது. இவர் தான் பயோனியர் ஆஃப் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் சொல்லுவோம். அந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் கிளைண்ட் சென்டர்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். 1940s வருது. இது ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனலைஸ்டு ப்ராசஸ். எதுக்குன்னா, இப்போ ஒருத்தவங்க வராங்க கவுன்சிலிங்க்குன்னா, அவங்கள ஃபர்ஸ்ட் பேச வச்சு, அவங்களுக்கே ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்றத விட அவங்களே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வைக்கிறது தான் கவுன்சிலிங்கோட மெயின் வேலை. ஓகேவா? இதுல ஒரு 3 கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நம்ம சொல்லுவோம். டைரக்டிவ் கவுன்சிலிங், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், எக்லெக்டிக் கவுன்சிலிங் சொல்றோம். இதுல இன்னொன்னு மெயினா தெரிஞ்சுக்கணும். கவுன்சிலர்னா ஒரு ட்ரெயின்டு பெர்சன் தான் நமக்கு கவுன்சிலிங் குடுக்குறாரு. அவரு தான் கவுன்சிலர். நம்ம இப்போ கவுன்சிலிங் எடுக்க போறோம்னா, நம்ம பேரு கவுன்சிலின்னு சொல்லுவாங்க. இதுதான் அங்க மென்ஷன் பண்ணுவாங்க. கவுன்சிலர், கவுன்சிலி. ஓகேவா? இது 3ஆ பிரியுது. டைப் ஆஃப் கவுன்சிலிங். டைரக்டிவ் கவுன்சிலிங்ல கவுன்சிலர் அட்வைஸ் குடுப்பாரு அண்ட் டிசிஷன்ஸ் எடுக்க உதவுறது டைரக்டிவ் கவுன்சிலிங் சொல்லுவோம். கவுன்சிலர் சென்டர்டா இருக்கும். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்னா கவுன்சிலர் ஜஸ்ட் லிசன் தான் பண்ணுவாரு. பட் கிளைண்ட் வந்து சொல்யூஷன்ஸ் எடுக்க வைப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கால் ராஜர் சொல்லியிருப்பார். கிளைண்ட் சென்டர்ட் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களையே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வைக்கிறது. எக்லெக்டிக் கவுன்சிலிங்கிறது ரெண்டுமே சேர்ந்தது. டைரக்டிவ் அண்ட் நான் டைரக்டிவ் அப்ரோச் இருக்கிறது. இது ஃபிளெக்சிபிள், கம்பைன்ஸ் அண்ட் போத். ஓகேவா? அதே மாதிரி டைரக்டிவ் கவுன்சிலிங்க்கு கொஞ்சம் ஃபீட்பேக் வரும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வரணும். அதுக்கப்புறமும் அந்த கவுன்சிலிங் செஷன் முடிஞ்ச உடனும் ஓகேவா, ரிவைவ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் போனால் அதெல்லாம் வரும். ஓகே. நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ல அந்த மாதிரி இருக்காது. இது கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அவ்வளோ. ஸோ நம்ம யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன யூனிட்ஸ்லாம் பார்த்துருக்கோம்னா, யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3 நம்ம பார்க்கல தமிழ்நாடு பத்தி. யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது யூனிட் 6. ஸோ இது வரைக்கும் நம்ம 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கண்டினியூட்டி. அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பீடு வேணால் ரைஸ் பண்ணிக்கோங்க. பட் கண்டினியூஸாக பாருங்கள். முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க. இல்லை மேம் எங்களுக்கு பிடிஎஃப் இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னா தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 6363048562 வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆப் லிங்க் இருக்குது. எடியோம் அகாடமிக் ஆப் லிங்க் இருக்குது. இந்த பிடிஎஃப் எல்லாம் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இந்த வீடியோவையும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. 30 மார்க்ஸையும் நம்ம கண்டிப்பாக இதில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடியோம் அகாடமி எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் யூனிட் 7ல நம்ம சீக்கிரம் பார்க்கலாம்.